மகர ஜோதி சிறப்பு நேரலை. இதை வழங்குபவர் என்சி சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். பவர்டு பை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பழைய பட்டு புடவையை பணமாக்கிடுங்கள். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், கோவை. சுவாமியே சரணமையப்பா. உலகம் முழுவதும் அரிதாக நிகழக்கூடிய அற்புதமான மகர ஜோதி நேரலையை புது யுகம் தொலைக்காட்சியின் சார்பிலே நேரலையாக நாம் இப்பொழுது தரிசிக்க இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்கின்ற மிகப்பெரிய ஒரு ஜோதி திருவிழா. இதோ சபரிமலையிலே தர்மசாஸ்தாவினுடைய அற்புதமான ஆலயத்திலே தந்திரிமார்கள் பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியை காணுகின்றோம். சுவாமியே சரணமையப்பா என்ற கோஷத்தோடு பல லட்சக்கணக்கான ஐயப்பமார்களெல்லாம் மேலே கூடியிருக்கின்றார்கள். இங்கே அந்த தாந்திரிகள் உள்ளே பூஜை செய்வதற்காக உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆலய மணி முழங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த அருமையான ஆலயத்திற்கு என்ன சிறப்பு என்றால், மகர ஜோதியை காண்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பல நாடுகளிலிருந்தும் பல மாநிலங்களில் இருந்தும் ஐயப்ப பக்தர்களெல்லாம் விரதம் இருந்து இங்கே வருகின்றார்கள். சாதாரணமாக மற்ற ஆலயங்களுக்கெல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் நினைத்தவுடனே சென்று விடலாம். ஆனால் சபரிமலையில் ஐயப்பனை தரிசிப்பதற்கு மட்டும் ஐயப்பன் நினைத்தால்தான் நாம் போக முடியும். காரணம், ஐயப்பனை நினைத்தவுடனே நாம் சென்று வணங்கி தொழுதுவிட முடியாது. காரணம், நியமங்கள் அழகாக வைத்திருக்கிறார்கள். ஒரு மண்டலம் 48 நாள் முன்பு இருந்தது. இப்பொழுது அதை 41 நாளாக ஒரு மண்டலம் என்ற அளவிலே வைத்து விரதம் இருந்து ஐயப்பனுக்காக தினந்தோறும் ஐயப்பனை எண்ணி 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 காலையும் மாலையும் விரதம் இருந்து இங்கே சபரிமலைக்கு வருகிறார்கள். வந்து இன்றைய தினம் அந்த சபரிமலையிலே மகர ஜோதியை காணுகின்ற ஒரு அற்புதமான நிகழ்வை இங்கே நாம் காண இருக்கின்றோம். தந்திரிமார்கள் என்று சொல்லுவார்கள். அதாவது கேரளாவிலே சிறப்பு என்ன என்றால், நம்பூதிரிகளும் தந்திரிமார்களும் இறைவனை பூஜை செய்வதற்கென்றே மறுவழியிலே வந்தவர்கள். ஆகம பயிற்சியைப் போல அவர்களுக்கென்று தனி பயிற்சி விரதங்கள் இருந்து அதை கற்றுக்கொண்டு அங்கே ஆலயத்திலே பூஜை செய்கிறார்கள். அதுவும் சபரிமலையிலே தங்கி ஆண்டு முழுவதும் இருந்து இங்கே பூஜை செய்கின்ற ஒரு சிறப்பை காணுகின்றோம். சபரிமலையிலே வருகின்ற பக்தர்களுடைய எண்ணிக்கை ஆண்டுக்கு ஆண்டு உயர்ந்து கொண்டே செல்லுகின்றது. சென்ற மண்டல பூஜையிலே கிட்டத்தட்ட 50 லட்சம் ஐயப்ப பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். அதை விட 2 மடங்கு இப்பொழுது மகர ஜோதி தரிசனத்தை நேரலையாக இப்பொழுது காண்பதற்காக இங்கே சபரிமலையிலே கூடியிருக்கின்றார்கள். 3 ஆபரண பெட்டியும் வருகின்ற நேரத்தை தான் இங்கே அருமையாக ஆவலோடு அனைவரும் பக்தியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 48 நாள் விரதம் இருந்து வந்தவர்கள்தான் அனைவரும். எனவே உணவை குறைத்துக் கொள்கிறார்கள், உறக்கத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். எப்பொழுதும் சுவாமியை சரணம் ஐயப்பா என்று அந்த ஐயப்ப நாமத்தையே முழங்கிக் கொண்டு தன்னை வருத்தி கொண்டு அந்த அருமையான ஐயப்பனுடைய விரதத்தை இருந்து இங்கே வருகிறார்கள். இங்கே அருமையான கொடிமரத்தை காணுகின்றோம். மற்ற இடங்களிலே இல்லாத ஒரு சிறப்பு ஐயப்பனுக்கு பல உண்டு. அதில் ஒன்றுதான் இந்த கொடிமரம். சாதாரணமாக ஆலயங்களிலே கொடிமரம் என்பது மரத்தால் செய்யப்பட்டதாக இருக்கும். ஒரே மரத்தாலானது மிக உயரமாக இருக்கும். 18ஆம் படியை காணுகின்றோம். ஐயப்பனுக்கு அடுத்ததான ஒரு சிறப்பை பெற்றது இந்த 18 படிகளும். ஐயப்பனுக்கு நடக்கின்ற அத்தனை பூஜைகளும் இந்த 18 படிகளுக்கு உண்டு. எனவே பந்தள மகாராஜாவினுடைய குடும்பத்தை சார்ந்த உறவினர்களும் இங்கே அந்த தேவசம்போர்டை சார்ந்த நிர்வாகிகளும் இங்கே ஆபரண பெட்டிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். சரங்குத்தியிலே ஆபரண பெட்டி 3ம் அழகாக வருகின்ற பொழுது அதற்கு மேலே
கருடன் வருகின்ற ஒரு காட்சியையும் காணலாம். அந்த கருடன் மேலே காவலுக்காக வருகின்ற ஒரு காட்சி. எப்பொழுதும் கருடன் தான் அந்த திருமாலுக்கு வாகனம், பெரிய திருவடி என்று மிக அழகாக சொல்லுவார்கள். அதாவது திருமாலாகிய மகாவிஷ்ணுவுக்கு வாகனம் பெரிய திருவடி கருடன். அந்த கருடன் அந்த ஆபரண பெட்டியை எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுது கூடவே வருகின்ற ஒரு காட்சியை நாம் காணலாம். இந்த சன்னிதானத்திலே ஐயப்பனுடைய ஆலயத்தின் முன்னால் நிர்வாகிகளெல்லாம் அந்த அருமையான பந்தள மகாராஜாவினுடைய மரபை சார்ந்தவர்கள். அங்கு வயதான ஒரு மகாராணி இந்த ஆண்டு காலமானதனால் முக்கியமான சில நிர்வாகிகள் வரவில்லை. ஆனாலும் அந்த குடும்பத்திலிருந்து ஓரிருவர் வந்திருக்கிறார்கள். எனவே அவர்கள்தான் இந்த ஆபரண பெட்டியை பந்தளத்திலிருந்து 160 கிலோமீட்டர் இருக்கின்றது சன்னிதானம். எனவே 3 நாட்கள் இந்த ஆபரண பெட்டி அங்கிருந்து இங்கே 160 கிலோமீட்டர் நடந்து வருகின்ற ஒரு காட்சி அற்புதமான ஒரு காட்சியாகும். இது ஒரு பக்தி பயணம் ஆகும். அந்த 3 பெட்டியும் தலையில் சுமந்தபடியே அந்த ஆபரண பெட்டியோடு ஐயப்பனுடைய பக்தர்களும் சூழ்ந்து கொண்டு நடந்து வருகின்ற ஒரு காட்சி ஒரு அற்புதமான ஒரு காட்சி. அந்த ஆபரண பெட்டியில் இருக்கக்கூடிய நகைகளைத்தான் இதோ இப்பொழுது மாலையிலே ஒரு 6 மணி அளவிலே ஐயப்பனுக்கு சார்த்தி தீப ஆராதனை செய்வார்கள். அந்த தீப ஆராதனை செய்கின்ற பொழுது எதிரிலே பொன்னம்பல மேட்டிலே அந்த மகர ஜோதி தெரியும். அதுதான் ஒரே நேரத்திலே ஐயப்பனுடைய ஆலயத்திலே தீப ஆராதனை நடக்கும். அங்கே பொன்னம்பல மேட்டிலே எதிரிலே 4317 அடி உயரத்திலே அந்த பொன்னம்பல மேட்டிலே ஜோதி தெரிவதையும் நாம் காணலாம். இந்த அற்புதமான ஒரு காட்சியை காண்பதற்காகத்தான் ஐயப்ப பக்தன்மார்களெல்லாம் ஆங்காங்கே பம்பையிலிருந்து மேலே எங்கெல்லாம் இடம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் ஐயப்ப ஜோதியை காண்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள். இதோ காணுங்கள், எப்படிப்பட்ட ஒரு அருமையான பக்த வெள்ளத்தை நாம் காணுகின்றோம். எங்கெங்கு பார்த்தாலும் ஐயப்பனுடைய பக்தர்கள். ஐயப்பனுடைய பக்தர்களுடைய கூட்டம் ஆண்டுக்கு ஆண்டு அளவு அதிகமாகிக் கொண்டே செல்கின்றது. எனவே ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வருகிறார்கள். அவர்களுடைய எண்ணம் எல்லாம் இந்த ஐயப்பனை தரிசித்து விட்டு செல்ல வேண்டும். விரதம் இருந்து ஐயப்பனை தரிசிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு மங்களம் நடக்கின்றது. அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய நோய்களெல்லாம் தீர்கின்றன. அவர்கள் நினைத்தது நடக்கின்றது. எனவேதான் ஆண்டுக்கு ஆண்டு இங்கு பார்த்தால் கூட்டம் அதிகமாகி கொண்டே இருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இங்கு ஐயப்பனுடைய திருச்சன்னதியிலே மரியாதை செய்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். அந்த ஆபரண பெட்டி வந்து அந்த ஆபரண பெட்டியில் இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை எல்லாம் ஐயப்பனுக்கு அணிவித்து தீப ஆராதனை செய்கின்ற ஒரு காட்சியைத்தான் நாம் காண இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆண்டும் இங்கே பார்த்தால் அந்த இருமுடி கட்டிக்கொண்டு ஐயப்பமார்கள் குழந்தைகளெல்லாம் அழைத்து கொண்டு வருவார்கள். இது ரொம்ப கண்கொள்ளாத ஒரு காட்சியாக இருக்கும். காரணம், அந்த குழந்தைகள் அந்த மலை மேலே ஏறி நடந்து வருகின்ற ஒரு காட்சி இருக்கின்றதே, அற்புதமான ஒரு காட்சி. கீழே பம்பை நதியிலிருந்து சன்னிதானம் வரை 8 கிலோமீட்டர் இருக்கின்றது. சில இடங்களில்தான் படிகள் இருக்கும், சில இடங்களிலே படிகள் இருக்காது. அந்த படிகள் இல்லாத இடத்திலெல்லாம் மேலே நடந்து வர வேண்டும். சற்று கடினமாக இருக்கும். அதில் பார்த்தீர்கள் என்றால் சின்ன குழந்தைகள் அந்த சபரிமலையிலே மேலே ஓடி செல்லுகின்ற ஒரு பக்தியான ஒரு காட்சியை காண முடியும். அந்த பெரியவர்கள்லாம் கூட நிதானமாக வருவார்கள். ஆனால் சின்ன குழந்தைகளெல்லாம் ஐயப்பனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு அங்கு வேகமாக ஓடி வருகின்ற பக்தியிலே துள்ளி குதித்து வருகின்ற ஒரு காட்சியை நாம் காணலாம். எனவே பம்பையிலிருந்து கீழே கன்னிமூல கணபதியை வணங்கிவிட்டு அங்கிருந்து நடந்து மேலே வருவார்கள். சுப்பிரமணிய பாதை என்று ஒரு பாதை தனியாக இருக்கின்றது. மற்ற படிகளெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பாதை இருக்கின்றது. 2 பாதை வழியாகவும் மேலே நடந்து வருவார்கள். நீலிமலை என்ற ஒரு இடம் இருக்கிறது. அது மிகவும் உயரமான ஒரு மலைப்பகுதி. எனவே அந்த இடத்திலும் பார்த்து கடினமான
ஒரு உயரமான பகுதியாக இருப்பதால் பார்த்து ஏற வேண்டும். அங்கேயும் பக்தர்களுடைய அருமையான கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது எப்படி இவர்கள் நடந்து வருகிறார்கள் என்பது நாம் கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் பார்க்கும்போது. ஏனென்றால் அவர்கள் சொல்லிக்கொண்டே வருவார்கள். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டாத காட்சியாக இருக்கும் பார்க்கும்போது. ஏனென்றால் அவர்கள் சொல்லிக்கொண்டே வருவார்கள். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டே வருவார்கள். எனவே சுவாமியே சரணம் ஐயப்பா. எனவே எங்கே செல்லுகின்றோம்? ஐயப்பனை காணச் செல்லுகின்றோம். அந்த ஐயப்பனுடைய அந்த கோஷங்கள் ஒவ்வொன்றுமே அர்த்தமுடையதாகவும் மந்திர சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கின்ற ஒரு காட்சியை நாம் காணுகின்றோம். எனவே ஐயப்பனை காண வருகின்ற பக்தர்களெல்லாம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்று செருப்பு அணியாமல் வருவார்கள். இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு அவர்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கும், சுகர் இருக்கும். அவர்களுக்கு செருப்பு போடாமல் நடக்க முடியாது. ஆனாலும் தீவிரமாக விரதம் இருக்கின்ற ஐயப்ப பெருமக்கள் எல்லாம் செருப்பு அணிய மாட்டார்கள், வாயில் படுக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட அற்புதமான ஐயப்ப விரதத்தை 48 நாட்கள் மேற்கொண்டு கார்த்திகை மாதம் 1 தேதி அவர்கள் மாலையிட்டு தை மாதம் 1 தேதி இன்று இங்கே வந்திருக்கிறார்கள் சபரிமலையிலே ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக. சபரிமலையிலே பல லட்சக்கணக்கான பக்தர்களெல்லாம் மகர ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக அங்கே குழுமி இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய மனதிலும் பக்தி வெள்ளம். அவர்கள் மாலை அணிந்து விரதம் இருந்து சபரிமலைக்கு வந்து வானத்திலே அந்த மகர ஜோதியை காண்பதற்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைய தினம் தை மாதம் 1 நாள். எனவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். எத்தனையோ பேர் ஒவ்வொரு ஆண்டும் 60 ஆண்டு 70 ஆண்டு வருகின்றவர்களையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஐயப்பனுடைய வழிபாடு நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். காரணம் ஐயப்பனுடைய பெருமையும் மகிமையும் அதுதான். ஒரு முறை போனால் அடுத்த முறை போகாமல் இருக்க மாட்டார்கள். அப்படி இருக்கின்ற ஒரு சக்தி ஐயப்பனுக்கு உண்டு. எனவே சரங்குத்தியிலிருந்து வரக்கூடிய ஆபரண பெட்டியை அழகாக அவர்கள் அணிவகுத்து அதை எதிர்கொண்டு அழைத்து இங்கே சன்னிதானத்திற்கு எடுத்துக்கொண்டு வருவார்கள். அந்த சரங்குத்தி என்பதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்மன் கோயில் இருக்கின்றது, ஐயப்பனுடைய சன்னிதானுக்கு பக்கத்திலே. அங்கே மஞ்சள் மாதா இருக்கின்றார். ஐயப்பனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனால் ஐயப்பனோ இங்கே யோக வடிவிலே பிரம்மச்சாரியாக இருக்கின்றார். யோக வடிவிலே அந்த யோக பட்டம் பார்த்தீர்கள் என்றால் கீழே இருக்கும். குத்துக்காலில் இருந்து கொண்டு யோக நிலையிலே பிரம்மச்சரியத்திலே தவம் இருக்கின்றார். ஆனால் மாளிகைபுரத்து அம்மன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார். எனவே ஐயப்பன் சொல்கிறார், இங்கு பிரம்மச்சரிய நிலையிலே நான் இருக்கின்றேன். எனவே இது அற்புதமான அந்த மலையினுடைய அருமையான ஒரு காட்சியை காணுகின்றோம். இந்த இடத்திலே நீ என்னை திருமணம் செய்து கொள்ள இயலாது என்று சொன்ன உடனே நான் காத்து கொண்டிருக்கின்றேன், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஐயப்பன் ஒரு நிபந்தனை விதிக்கின்றார். எந்த ஆண்டு புதிதாக வருகின்ற கன்னி ஐயப்பன்மார் வராமல் இருக்கின்றாரோ அந்த ஆண்டு உன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றார். கன்னி ஐயப்பன் என்றால் முதல் ஆண்டு வருபவர் என்று பொருள். கன்னி என்றாலே முதன்மையின் அர்த்தம். தமிழில் ஒரு அழகான சொல் இருக்கிறது, இதுதான் என்னுடைய கன்னி முயற்சின்னு சொல்லுவார்கள். கன்னி முயற்சினா முதல் முயற்சி. எனவே முதன்முறையாக வருகின்றவர்களுக்கு கன்னிமார், கன்னி ஐயப்பன் என்று பெயர். எனவே கன்னி ஐயப்பமார்கள் என்ன செய்வார்கள், அங்கே எரிமேலியிலே பேட்டை துள்ளுவார்கள். அற்புதமாக இருக்கும். சாமி திந்தகத்துவம், ஐயப்ப திந்தகத்துவம், சுவாமி திந்தகத்துவம் என்று பேட்டை துள்ளி அங்கிருந்து வில்லையும் அம்பையும் எடுத்து கொண்டு வந்து இங்கே சரங்குத்தியிலே அந்த அம்பை சொருகுவார்கள். அந்த சரங்குத்தியிலே அம்பு சொருகியிருப்பதற்கு என்ன பொருள் என்றால்,
அந்த ஐயப்பமார் ஒருவர் வந்திருக்கிறார் என்று பொருள். எனவே ஆண்டுக்கு ஆண்டு புதியவர்கள் வருகின்ற பொழுது சரங்குத்தியிலே அந்த சரங்கள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். எனவே மனதார நினைப்பவருக்கெல்லாம் மனதுக்கு உள்ளே இருந்து ஐயப்பன் காட்சி கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தை தான் நாம் இங்கே காணுகின்றோம். ஐயப்பன் வேறு எங்கும் இல்லை, மனதுக்குள்ளே இருக்கின்றார். லோகவீரியம் மகாபூஜ்யம் சர்வரஸ்தாகரம் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாமியகம் என்று அற்புதமாக பாடுவார்கள். பார்வதி ஹிருதயானந்தம் என்பதற்கு என்ன பொருள் என்றால் பார்வதியினுடைய ஹிருதயத்திலே இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஐயப்பனை தரிசிக்கின்ற பொழுது ஹிருதயத்துக்குள்ளே அவரை வைத்து பூஜிக்கிறார்கள். 48 நாளும் மாலை அணிந்து, குருசாமி மாலை அணிவிப்பார். அந்த மாலை அணிந்து விரதம் இருந்து இங்கே வந்து அந்த மகர ஜோதியை காண்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீர்கள் என்றால் இது அங்கே இருக்கக்கூடிய கற்பூர ஆழி. கற்பூர ஆழி என்பது அந்த தேங்காயிலே நெய்யை எடுத்து கொண்டு வருவார்கள். முதல்ல பந்தள அரண்மனையிலிருந்து தான் அந்த தேங்காயை கொடுத்து அனுப்புவார்கள். அந்த பந்தள அரண்மனையிலிருந்து வருகின்ற தேங்காயை அப்படியே ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். அந்த ஆபரணங்களை எல்லாம் எடுத்து சூட்டுவார்கள். அந்த அபிஷேகம் செய்த அந்த நெய்யை அங்கே ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அந்த தேங்காயை இந்த கற்பூர ஆழியிலே போடுவார்கள். அந்த கற்பூர ஆழி எரிந்து கொண்டே இருக்கும். அது ஒரு ஜோதி போல எரிந்து கொண்டே இருக்கின்ற ஒரு காட்சியை பார்க்கலாம். எனவே ஐயப்பனுடைய ஆலயத்திற்குள்ளே போனால் மாளிகைபுரத்தம்மன், ஐயப்பனுடைய சன்னதி, கற்பூர ஆழி, அதற்கு பக்கத்திலே ஐயப்பனுடைய மிக நீண்ட உயரமான கொடிக்கம்பம். அந்த கொடிக்கம்பத்தை பற்றித்தான் நான் ஆரம்பத்திலே குறிப்பிட்டேன். ஒவ்வொரு ஆலயத்திலும் கொடிக்கம்பம் என்பது மரத்தால் செய்யப்பட்டிருக்கும். ஆனால் இங்கு மட்டும் சிமெண்ட் கான்கிரீட்டால் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கொடிக்கம்பத்தினுடைய உச்சியிலே குதிரை இருக்கின்ற ஒரு காட்சியை காணலாம். இங்கே அருமையான ஒரு காட்சியை காணுகின்றோம். ஆபரணப்பட்டி எதிர் வந்து அவர்களை இப்பொழுது வரவேற்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். பந்தள அரண்மனையை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் இப்பொழுது எதிர்கொண்டு அழைப்பதற்காக செல்லுகின்றார்கள். ஏனென்றால் பந்தள அரண்மனையிலே தான் ஐயப்பன் வளர்ந்ததாக புராணம் சொல்கிறது. பூத புராணம், பிரம்மாண்ட புராணம் போன்ற புராணங்கள் எல்லாம் ஐயப்பனுடைய வரலாற்றை சொல்கின்றது. ஸ்காந்தம் என்று சொல்லுகின்ற வடமொழி வரலாறு தமிழிலே கந்த புராணம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த கந்த புராணத்திலே ஐயப்பனை பற்றிய வரலாறு அழகு தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்றது. ஐயப்பன் ஒரு காவல் தெய்வமாக, அதாவது இந்திராணியை சீர்காழியிலே சிறை வைத்த போது அந்த இந்திராணியை கைப்பற்றுவதற்காக அசுரர்கள் எல்லாம் வருகிறார்கள். அப்போ மாசாண்ட சாத்தன் என்று சொல்லுகின்ற ஐயப்பன் இந்திராணிக்கு காவலாக இருக்கின்றார். அந்த காவல் தெய்வமாக இருக்கின்ற ஒரு காட்சியைத்தான் சீர்காழியிலே தான் இந்திராணியை அப்படி பாதுகாத்தார் என்று கந்தபுராணம் சொல்லுகின்றது. எனவே இங்கே அருமையாக ஆபரணப்பெட்டி 3 வருகிறது. இந்த ஆபரணப்பெட்டியை வரவேற்பதற்காக பந்தள அரண்மனையை சார்ந்த, தேவசம்போடை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் எதிர்கொண்டு அழைப்பதற்காக இதோ வருகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். பந்தள அரண்மனையிலிருந்து 3 நாட்கள் நடந்தே வருகின்ற ஒரு காட்சி. அதாவது வருகின்ற வழியெல்லாம் ஐயப்பமார்கள் அந்த ஆபரண பெட்டிக்கு வழிபாடு செய்வார்கள். 3 பெட்டி வரும். திரு ஆபரண பெட்டி, வெள்ளிப்பெட்டி, கொடிப்பெட்டி என்று 3 பெட்டிகள் வரும். ஒரு பெட்டியில் ஐயப்பனுடைய கொடிகள் எல்லாம் இருக்கும். இன்னொரு பெட்டியில் ஐயப்பனுடைய பூஜா சாமான்கள், வெள்ளி சாமான்கள் இருக்கும். ஆபரண பெட்டியில் கிட்டத்தட்ட 400 பவுனுக்கு மேலே ஐயப்பனுக்கு சாத்துகின்ற அந்த தங்கத்தினாலான ஆபரணங்கள்லாம் இருக்கும். அந்த ஆபரணங்களை உள்ளே ஐயப்பனுக்கு சாத்திதான் தீப ஆராதனை செய்வார்கள். அந்த தீப ஆராதனை செய்கின்ற அதே நேரத்தில் தான் பொன்னம்பல மேட்டிலே மகர விளக்கு ஜோதி தருகின்ற ஒரு காட்சியை நாம் காணலாம். ஒரே நேரத்தில் இங்கே ஐயப்பனுக்கு தீபாராதனை ஆகும், அங்கே பொன்னம்பல மேட்டிலே மகர விளக்கு தரிசனம் நடக்கும். இதைத்தான் அருமையாக மகர சங்கரமணம் என்று அழகாக சொல்லுகின்றார்கள். எனவே தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சூரியன் செல்லுகின்ற நேரம் இது.
மகர ராசி. எனவே மகரம் என்பது ஒரு புனிதமான ஒரு அற்புதமான நேரம், அந்த மகர சங்கரமண காலம் என்பது. அந்த மகர சங்கரமண காலத்தில்தான் இந்த ஐயப்ப ஜோதி தோன்றுகின்றது. எனவே அந்த ஐயப்ப ஜோதியை வானத்திலே காண்பதற்காகத்தான் ஐயப்பமார்களெல்லாம் இந்த ஜோதி தரிசனத்திற்காக இங்கு வருகிறார்கள். சாதாரணமாக மண்டல பூஜைக்கு வருகின்றவர்கள் சபரிமலையிலே சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்துவிட்டு திரும்பி சென்று விடுவார்கள். ஆனால் ஜோதி தரிசனத்துக்கு வருபவர்கள் சன்னதியில ஐயப்பனை தரிசித்துவிட்டு வானத்திலே ஜோதி தரிசனம் தெரியும். வானத்தின் மீது மயிலாடக் கண்டேன், மயில் குயில் ஆச்சுதடி என்று அருட்பிரகாச ராமலிங்க வள்ளற் பெருமான் பாடுவார். அப்படி வானத்திலே மயில் ஆடுவது என்று சொன்னதை போல அங்கே வானத்திலே ஜோதி தெரியும். அந்த ஜோதியை காண்பதற்காக தான் இவர்கள் வீட்டில் இருந்து அந்த விரதம் இருந்து பயணம் செய்கின்றார்கள். இந்த திருவிளக்கு ஏற்றுகின்ற ஒரு தொண்டை பார்க்கலாம். எனவே விளக்கு ஏற்றுதல் என்பது இந்த சமயத்திலே மிக பெரும் தொண்டு. அதாவது வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய திருமறைக்காட்டிலே ஒரு எலி இந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த தீபத்தை தூண்டி விட்டதா. அது எலிக்கு தெரியாது. எரிந்து கொண்டிருக்கின்ற விளக்கை தூண்டி விட்டதனால அதுக்கு புண்ணியம் கிடைத்ததா. கோயிலுக்கு விளக்கேற்றுதல் புண்ணியம், அந்த ஏற்றுகின்ற விளக்கை அணையாமல் தூண்டி விடுவது அதைவிட புண்ணியம். எனவே அந்த திருமறைக்காட்டிலே ஏற்றுகின்ற விளக்கை தூண்டி விட்டதால் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்ததாக புராணம் சொல்லுகின்றது. எனவே ஐயப்பமார்களெல்லாம் இங்கே சுவாமியை சரணமையப்பா என்ற சரணகோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாம் இங்கே காணுகின்றோம். சபரிமலையிலே மகர ஜோதியை தரிசிப்பதற்காக லட்சக்கணக்கான ஐயப்பமார்கள் தவம் இருக்கின்றார்கள். சரங்குத்தியிலிருந்து ஆபரண பெட்டி சன்னிதானத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான காட்சி. எனவே அந்த ஆபரண பெட்டியை அனைவரும் தொட்டு வணங்குவார்கள். அந்த 3 ஆபரண பெட்டிக்கு மேலும் ஒரு பெரிய பட்டு துணியை போட்டு மூடி வைத்து சுற்றி கொண்டே வருவார்கள். அதை பார்ப்பதற்கே ஒரு அற்புதமான ஒரு காட்சியாகும். பந்தல அரண்மனையிலிருந்து சன்னிதானம் வரை 3 நாட்கள் நடந்தே வந்து இப்பொழுது அந்த ஆபரண பெட்டியை சன்னிதானத்திலே ஒப்படைக்கின்ற ஒரு புனிதமான ஒரு நேரம் இது. எனவே இப்பொழுதுதான் அந்த சபரிமலை யாத்திரையினுடைய சிறப்பே இப்பொழுதுதான் நடக்க இருக்கிறது. சபரிமலையிலே ஜோதி தரிசனம்தான், அதை பார்ப்பவருக்கு மறுபிறவி இல்லை என்று பூத புராணம் சொல்லுகின்றது. அந்த புராணங்கள் மட்டுமல்ல, தமிழ் இலக்கியங்கள் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் கூட சபரிமலை சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கேரள நாடுதான் சேர நாடாக அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. எனவே அந்த சேரலர் வாழ்ந்த பகுதி கேரளர் என்ற இன்று வழங்கப்படுகிறது. அதில் 18 என்ற சங்க இலக்கியத்திலே பாலை கௌதமனார் என்ற சங்க இலக்கிய புலவர் சொல்லுகின்றார், சபரிமலைக்கு அந்த காலத்தில் ஐரை மலை என்று பெயர் வழங்கியிருக்கிறது. ஐரை மலை, ஐயனார் மலை. இந்த ஐரை மலையிலே காவல் தெய்வம் இருந்திருக்கிறது என்று சங்க இலக்கியத்திலே பாலை கௌதமனார் பாடியிருக்கிறார். அந்த மன்னனுடைய பெயரை கூட குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சேர மன்னன் பல் யானை செல்கழு கொட்டுவன், பல் யானை செல்கழு கொட்டுவன் என்ற சேர மன்னன் ஐரை மலையிலே காவல் தெய்வமாக இருக்கின்ற ஐயப்பனை வணங்கியிருக்கிறார் என்ற அந்த சேர நாட்டு செய்தி சங்க இலக்கியத்திலே தமிழிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல கந்தபுராணத்திலே இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே புராணங்கள் தோறும் இந்த சபரிமலையினுடைய பெருமையை சொல்லுகின்றது. எங்கெங்கெல்லாம் வசதியாக அமர்ந்து ஐயப்பனை காண முடியுமோ, ஜோதியை காண முடியுமோ, அங்களெல்லாம் பக்தர்கள் காத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இந்த பக்தர்கள் எல்லாம் உணவில்லாமல், உறக்கமில்லாமல், எந்த வசதியும் இல்லாமல் அனைத்தையும் குறைத்து கொண்டு உள்ளத்திலே
மகிழ்ச்சியோடு இருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இதுதான் ஐயப்ப மலையினுடைய ஒரு சிறப்பு. அவர்களுக்கு வசதிகள் ரொம்ப குறைவு, உணவும் கிடைக்காது ஒழுங்கா. எனவே உணவு, உறக்கம் எல்லாவற்றையும் அந்த ஐயப்பன் மேலே செலுத்திவிட்டு ஐயப்பனுடைய திருநாமத்தையே சொல்லிக்கொண்டு ஒரு ஆனந்தம் அடைவார்கள். எனவேதான் அவர்களை குறிப்பிடுகின்ற பொழுது ஐயப்ப சாமி என்று சொல்லுகின்றோம். ஐயப்பனை மட்டும் சாமின்னு சொல்லுவதில்லை. மாலை போட்டாலே அவருக்கு சாமி, அவருடைய பேரை விட சாமியும் சேர்த்து சொல்லுவோம். குமாரசாமின்னு இருந்தார்னா அவர் ஐயப்ப மலைக்கு போனால் குமாரசாமி சாமி என்று சொல்லுவார்கள். காரணம் அந்த விரதத்தினுடைய சிறப்பு. எனவே இங்கு வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் அந்த ஜோதி எங்கிருந்து பார்த்தால் தெரியும் என்று சிலருக்கு சில இடங்கள் தெரியும் என்றால், சில இடங்களில் மரங்கள் மறைத்து கொண்டிருக்கும். அந்த மரங்கள் எல்லாம் இல்லாமல் வானத்திலே ஜோதி தெரிகின்ற இடமாக அவர்கள் போய் நின்று கொண்டு சரியாக ஒரு 6:15 மணிக்கு வானத்திலே அந்த மகர ஜோதி தெரிகின்ற அந்த புனிதமான ஒரு நிகழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். சரங்குத்தியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தேவஸ்தானத்தை சார்ந்த, அரண்மனையை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் ஆபரண பெட்டியை எடுத்துக்கொண்டு சன்னதிக்கு வருகின்ற ஒரு காட்சியை நாம் காணுகின்றோம். இதற்கு என்ன சிறப்பு என்றால், ஒவ்வொரு மாதமும் சபரிமலை மாத பிறப்பை தொடர்ந்து 5 நாட்கள் திறந்திருக்கும். ஒவ்வொரு மாதமும் 5 நாட்கள், முதல் 5 நாட்கள். அதை தவிர மண்டல பூஜைக்கு திறந்து வழிபாடு செய்வார்கள். அதை தவிர ஜோதி தரிசனம். எனவே மற்ற நாட்கள் அனைத்திலும் ஐயப்பனுடைய ஆலயம் மூடப்பட்டிருக்கும். எனவே நினைத்த போதெல்லாம் ஐயப்பனை போய் நான் பார்க்க முடியாது. எனவே மண்டல பூஜைக்கு பார்க்கலாம், மாசப்பிறப்பன்று பார்க்கலாம், அல்லது இந்த மகர ஜோதியின் போது போய் பார்க்கலாம். எனவே மகர ஜோதியிலே ஐயப்பனை காண்பதுதான் விசேஷம். ஏனென்றால் அன்றைய தினம் மகர சங்கரமண காலத்திலே ஐயப்பனை தரிசித்தால் அடுத்த பிறவி நமக்கு கிடையாது என்பது பொருள். அது மட்டுமல்ல, ஐயப்பனுக்கு நாம் விரதம் இருக்கின்ற பொழுது நம்முடைய தீய குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு போய்விடுகின்றன. என்னென்ன? நம்முடைய கோபம், ஆணவம், கண்மம், மாயை, இந்த மாயாஸ்வரூபங்களெல்லாம் நம்மை விட்டு போய்விடுகிறதால் நாமே ஞானஸ்வரூபமாக மாறிவிடுகின்றோம். ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஐயப்பன் ஒரு ஆனந்தத்தை கொடுக்கின்றார். ஆனந்தம் என்றால் என்ன? ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, யான் உனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று திருவாசகம் சொல்வதைப் போல அவர்கள் விரதத்தினால் ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்கி உழப்பிலா ஆனந்தத்தை பெறுகிறார். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க சாப்பிடுவது ஆனந்தம், பொங்கல் என்று கரும்பு சாப்பிட்டா ஆனந்தம் தான். ஆனால் விரதம் இருப்பது அதைவிட ஆனந்தம். சாப்பிடாமலே ஒரு ஆனந்தத்தை பெற முடியும் என்றால் அது பக்தி ஒன்றில்தான் பெற முடியும். ரொம்ப அற்புதமான இந்த அருமையான ஆபரண பெட்டி மேலே வந்து அந்த ஆபரணத்தை சாத்தி அந்த மகர ஜோதி தரிசன காட்சி இன்னும் சில நிமிடங்களில் நிகழ இருக்கிறது. அவளோடு நாம் அதை எதிர்பார்க்கிறோம். சபரிமலையிலே ஆபரணப்பட்டி வருகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். பக்தர்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பரசுராமர் கட்டிய கோயில் இது. சாதாரணமான ஆலயங்கள் எல்லாம் மனிதர்கள் அமைப்பார்கள். இந்த சபரிமலைக்கு என்ன சிறப்பு என்றால், பரசுராமர் என்ற ஒரு தெய்வ அவதாரம் கட்டிய கோயில்தான் இந்த அற்புதமான சபரிமலை. அகஸ்தியருடைய வேண்டுகோளை ஏற்று 7 சிரஞ்சீவிகளில் ஒருவரான அற்புதமான பரசுராமர், 7 சிரஞ்சீவிகள். அந்த 7 சிரஞ்சீவிகள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக சொல்லுகின்றோம். அதில் ஆஞ்சநேயரும் ஒருவர். அதில் ஆஞ்சநேயர், பரசுராமர், விபீஷணர், கிருபர், யாசர், இப்படி 7 பேர்ல ஒருவர் தான் பரசுராமர். அந்த பரசுராமர் 108 சாஸ்தா கோயில் கட்டியிருக்கின்றார். அந்த 108 சாஸ்தா கோயிலே இந்த அருமையான சபரிமலையும் ஒன்று. சபரிமலை மட்டுமல்ல, குளத்துப்புழை அங்கே பாலகனாக இருக்கிறார்.
அச்சங்கோயில், ஆரியங்காவல், அது மட்டுமல்ல பந்தள அரண்மனை, பந்தளம், சபரிமலை, இந்த 5 ஆலயங்கள் மிகவும் சிறந்த ஆலயங்களாக பரசுராமர் கட்டிய ஆலயங்களில் சிறந்தவை. அந்த 5லேயும் மிகவும் மூலமாக இருக்கக்கூடியது, மூலஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு மிக்கது இந்த சபரிமலை. எனவே இங்கே இந்த சபரிமலைக்கு ஏன் சபரிமலை என்ற பெயர் வந்தது என்றாலே ராமாயணம்தான் அதற்கு சான்றாக இருக்கின்றது. ராமாயணத்திலே மிகவும் வயதான ஒரு மூதாட்டியின் பெயர் சபரி கிழவியின் பெயர். அந்த சபரி கிழவியைத்தான் இந்த ஜடாயு சொல்லி, நீ போய் சபரி கிழவியை பார் ராமா, உனக்காக உன்னை தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார் என்று. சபரி இல்ல, சவரி. கம்பர் மிக அழகாக எழுதுவார். ஆரண்ய காண்டத்திலே 13வது காண்டம் சபரிக்கு பிறப்பு நீக்கிய படலம். கம்பராமாயணத்திலே மிக முக்கியமான பகுதி ஆரண்ய காண்டத்திலே 13வது சபரிக்கு பிறப்பு நீக்கி முக்தி கொடுத்த படலம். அப்பொழுது ராமனும் இலக்குவனும் அந்த சீதையை தேடிக்கொண்டு வருகின்ற பொழுது ஜடாயு சொன்னதால் இந்த சபரிக்கிழவியை சந்திக்க வந்த இடம்தான் இந்த சபரிமலை. அந்த சபரிக்கிழவி என்ன செய்கின்றாள்? வயதானவள், ராமனுக்கு கொடுப்பதற்கு உணவு இல்லை, அவளால் எங்கேயும் போய் உணவு சமைக்க முடியவில்லை, எடுத்துக்கொண்டு வரவும் முடியவில்லை. எனவே தான் உண்பதற்காக வைத்திருந்த உலர்ந்த பழங்கள், இவளோ கிழவி, அதுவோ பழம், இவளோ கிழம், இந்த கிழம் பழம், பழங்கிழம், அதாவது ட்ரை ஃப்ரூட் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறார்களே, அப்படி உலர்ந்த பழங்களை எடுத்து ராமர் முன் வைத்து வணங்குகின்றார். ராமா, நீ இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. ராமர் அந்த சபரிக்கிழவியினுடைய அன்பை ஏற்று முக்தி தருகின்றார். அந்த சபரிக்கிழவிதான் சொல்லுகின்றார், நீ உன் மனைவியை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் ராமா. நீ அங்க ரிஷிமுக பர்வத மலைக்கு பக்கத்திலே கிஷ்கிந்தை இருக்கின்றது. அந்த கிஷ்கிந்தையிலே சென்று சுக்ரீவனுடைய நட்பை கொள். அந்த சுக்ரீவனுடைய உதவியோடு இலங்கைக்கு சென்று சீதையை மீட்டு விடலாம் என்று வழிகாட்டியவள் தான் அந்த சபரிக்கிழவி. எனவேதான் அதற்குன்னு கம்பராமாயணத்தில் ஒரு படலமே கம்பர் ஒதுக்கினார், சபரிக்கு பிறப்பு நீக்கிய படலம். எனவே அந்த சபரிக்கிழவி இருந்ததுனாலதான் இந்த இடத்திற்கு சபரி பீடம் என்று பெயர். எனவே அந்த சபரிமலை 18 மலைகள் இருக்கின்றன. அந்த 18 மலைகளுடைய ஐதீகமாகத்தான் இங்கே 18 படிகள் வைத்திருக்கின்றார்கள். அந்த 18 மலையில ஒரு மலைதான் சபரிமலை. ஏனென்றால் 18 என்பது ஒரு அற்புதமான எண்ணிக்கை. எனவே புராணங்கள் 18, சித்தர்கள் 18, 11 கீழ்கணக்கு, 18 ஆண்டுகள், அதாவது அசுரருக்கும் தேவருக்கும் நடந்த சண்டை கிருதயுகத்திலே. அப்புறம் திரேதா யுகத்திலே ராமனுக்கும் ராவணனுக்கும் அந்த சண்டை நடந்தது. அந்த சண்டை 18 மாதங்கள் நடந்தது. அதுக்கு அடுத்தது துவாபர யுகம். துவாபர யுகத்திலே மகாபாரதத்திலே பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் 12 நாட்கள் சண்டை நடந்தன. இப்பொழுது நடப்பது கலியுகம். இந்த கலியுகத்திலே 18 நாழிகை கனக விசயர் சண்டை நடந்தது. எனவே 18 ஆண்டுகள் தேவாசுர போர், 18 மாதங்கள் ராவணராம போர், 18 நாட்கள். அதுபோல இங்கே கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர், 18 நாழிகை கனக விசயர் போர் என்று இந்த 18 என்பது மிக உயர்ந்த ஒரு எண்ணிக்கை. எனவே அந்த பகவத்கீதையில 18 அத்தியாயங்கள் உள்ளன. 18 அத்தியாயம் தான் பகவத்கீதை. எனவேதான் இந்த 18 படிகள். ஐயப்பனுக்கு எவ்வளவு பூஜை பெருமை உண்டோ அதே பெருமை 18 படிகளுக்கும் உண்டு. எங்கேயும் படிகளுக்கெல்லாம் மிதித்துச்சான் செல்வார்கள், ஆனால் துதித்து செல்லுகின்ற ஒரே படி சபரிமலை படிதான். மற்ற படிகளை எல்லாம் ஏறி மிதித்து கொண்டு செல்வார்கள், ஆனால் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் படியையே துதித்து கொண்டு செல்கிறார்கள். எங்கே என்றால் இங்கு அற்புதமான சபரிமலையிலே 5 படிகள் தில்லை சிற்றம்பலத்திலே. அங்குதான் அந்த திருவாசகத்தை எழுதிய நடராஜ பெருமான் 5 படிகள் மேலே வைத்தார். அதுபோல 12 படிகள், 12 ராசிக்கு 12 படிகள் திருவீழ்மேளையிலே. இங்கே 18 படிகள். அதுபோல 60 ஆண்டுகளுக்கு 60 படிகள் சுவாமி மலையிலே. சுவாமி மலையிலே பார்த்தீர்கள் என்றால் 60 வருஷம், 60 வருஷத்துக்கு 60 படி.
அதுபோல் ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள். அந்த 365 நாட்களுக்கும் 365 படிகள் திருத்தணியிலே. எனவேதான் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி இரவு 12 மணிக்கு வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் 1917 டிசம்பர் 31ஆம் நாள் படி விழாவை கொண்டாடினார். திருப்புகழ் பாடி அந்த படி ஏறி அந்த படிக்கு பூஜை செய்கின்ற ஒரு சிறப்பு அங்கே திருத்தணியில் உண்டு. எனவே திருத்தணியிலே 365, சுவாமி மலையிலே 60, இங்கே சபரிமலையிலே 18, திருவிழிமேளையிலே 12, சிதம்பரத்திலே 5. படிப்படியாக மனிதன் முன்னேற வேண்டும் என்றால் இறைவன் இருக்கக்கூடிய இது போன்ற இடங்களிலே படிகள் ஏறி நாம் வழங்கணும். எனவே 18 அந்த படிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு பூஜை இப்பொழுதே ஆன்லைனில் புக் பண்ணிட்டாங்க, 3 ஆண்டுகளுக்கு. எனவே ஐயப்பனுக்கு எவ்வளவு சிறப்புண்டோ அவ்வளவு சிறப்பு இங்கு படிகளுக்கும் உண்டு. ஏனென்றால் ஒவ்வொரு அற்புதமான படிகளும் மலைகளுடைய பெயரை தாங்கி 18 படிகளாக இருக்கின்ற ஒரு அற்புதத்தை காணுகின்றோம். ஆபரண பெட்டி வந்து அந்த ஆபரணத்தை சாத்தி மகர ஜோதி காணுகின்ற காட்சியை இப்பொழுது நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். சபரிமலையிலே மகர ஜோதியை காண்பதற்காக லட்சக்கணக்கான ஐயப்ப பக்தன்மார்களெல்லாம் 48 நாட்கள் விரதம் இருந்து இங்கு பக்தியோடு கூடியிருக்கிறார்கள். ஐயப்பன் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு கோலத்திலே வீற்றிருக்கின்றார். இதோ மாலை நேர காட்சியை காணுகின்றோம். கதிரவன் மறைந்தும் மறையாத வான காட்சி. இந்த வானத்தில்தான் அந்த மகர நட்சத்திரமும் தோன்றும். எனவே அங்கே பொன்னம்பல மேட்டிலே அந்த ஜோதியை தரிசிக்கின்ற ஒரு காட்சியும், சன்னிதானத்திலே கற்பூர ஆராதனை நடக்கின்ற ஒரு காட்சியும் ஒரே நேரத்திலே நிகழ்கின்ற ஒரு அற்புதம்தான் ஒரு காண கிடைக்காத ஒரு தரிசனமாக இருக்கும். எனவே நம்முடைய அச்சங்களை எல்லாம் நீக்குபவர் தான் அச்சங்கோயிலில் இருக்கின்ற ஐயப்பன். இந்த கோயிலுக்கு பேரே அச்சங்கோயில். யாருக்கெல்லாம் பயம் இருக்கின்றதோ அவர்கள் அச்சங்கோயிலுக்கு செல்ல வேண்டும். இந்த சூரியனை வழிபடுகின்ற நாள், எனவே தைத்திங்கள் நாள். எனவே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகளார் பாடினார். எனவே மேற்கிலே சூரியன் மறைகின்ற ஒரு அருமையான ஒரு காட்சி. எனவே அந்த சூரியனைத்தான் இன்றைய தினம் பொங்கலிலே நாம் வணங்குகின்றோம். சோலார் பவர் என்பது விஞ்ஞானத்தில் கூட அற்புதமாக சொல்லப்படுகின்றது. விஞ்ஞானம் மட்டுமல்ல, மெய்ஞானத்திலும் அந்த காயத்ரியினுடைய மந்திரம் என்பதே சூரிய மந்திரம் தான். அந்த சூரியனை நினைக்கின்ற ஒரு மந்திரம் தான் காயத்ரி மந்திரம். எனவே அந்த சூரியனைத்தான் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் மா மழை போற்றுதும் மா மழை போற்றுதும் என்று சிலப்பதிகாரம் சூரியனை வணங்கித்தான் தொடர்கிறது. ஆதிசங்கர பகவத்பாதர் தொடங்கிய 6 சமயங்களிலே சௌரம் என்ற ஒரு சமயம் உண்டு. சௌரம் என்றால் சூரிய வழிபாடு. எனவே இன்றைய தினம் பொங்கல் வைத்திருக்கின்றோம் என்றால் சூரியனை வழிபடுகின்றோம். எனவே அந்த சூரியன் தான் உலகத்திற்கு எல்லா சக்தியும் கொடுக்கின்றார். இந்த சோலார் எனர்ஜி என்று விஞ்ஞானம் பாராட்டி ஒவ்வொரு வீட்டிலும் இப்போ சோலார் எனர்ஜிக்கு மேலேயே தகடுகள் அமைக்கின்றோம். இந்த ஐயப்பனை வணங்கினா அந்த ஐயப்பனுக்கு கட்டுப்பட்டவன் சூரியன். எனவேதான் மகர சங்கராந்தி என்று இந்த சூரியனும் ஐயப்பனை வழிபட்டதாக பூதபுராணம் எல்லாம் சொல்லுகின்றது. எனவே அந்த சூரிய வழிபாடு நம்முடைய சமயங்களில் மிகச்சிறந்தது காயத்ரி வழிபாடாக இருக்கிறது. மிக அற்புதமாக மகாகவி பாரதியார் மொழிபெயர்த்திருக்கிறார். செங்கதிர்த்தேவன் ஒளியினை தேர்ந்தேன், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக. காயத்ரியினுடைய அருமையான மொழிபெயர்த்தவர் மகாகவி பாரதியார். பாஞ்சாலி சபதத்தில் சொல்லுகின்றார், சூரியன் தான் உலகத்திற்கே சக்தியை கொடுப்பவன், சோலார் எனர்ஜி. எனவே செங்கதிர் தேவன் ஒளியினை தேர்ந்தேன், அவன் ஒளி நம்முடைய உடலுக்குள்ளும் மனதுக்குள்ளும் பாய்ந்தால் நமக்கு ஒரு மின்சாரம் வருகிறது, ஒரு புதிய ஒரு வலிமை வருகிறது.
அந்த வலிமை வந்துவிட்டால் கவலை மறைகிறது, நம்முடைய நோய்களெல்லாம் தீர்கின்றன, நம்முடைய வாழ்க்கை பிரகாசமாகிறது. அந்த வாழ்க்கையினுடைய பிரகாசத்திற்காகத்தான் அந்த ஜோதி தரிசனம் பெறுவதற்காக இங்கே வருகிறார்கள். அந்த அச்சங்கோயிலிலே அரசனாக ஐயப்பன் வீற்றிருக்கின்றார். பரசுராமர் கட்டிய 108 கோயில்களிலே அச்சங்கோயில் சிறந்தது. அடுத்தது ஆரியங்காவிலே மத யானையை அடக்குகிறார் ஐயப்பன். மத கஜ வாகனன் என்று பெயர் ஐயப்பனுக்கு. அந்த யானையை அடக்கி அந்த யானையின் மேல் ஏறி அமர்ந்து பூரண புஷ்கலாவை திருமணம் செய்து கொள்கின்றார். அந்த ஆரியங்காவிலே பூர்ண புஷ்கலா திருமணம் செய்த ஒரு காட்சி. அங்கே மட்டும்தான் ஐயப்பன் பிரம்மச்சாரியாக இல்லாமல் கிரகஸ்தனாக இருக்கிறார். இங்கே சபரிமலையிலெல்லாம் பிரம்மச்சாரியாக இருக்கின்றார். எனவே தர்ம சாஸ்தாவாக இருக்கின்றார். குளத்துப்பிழை என்கின்ற அருமையான ஊரிலே குழந்தையாக இருக்கிறார் ஐயப்பன். அந்த குழந்தையாக இருக்கிறதால அந்த அருமையான ஆலயத்தில் அந்த நுழைவாயிலே ஒரு குழந்தை நுழைகின்ற ஒரு வாயிலாகத்தான் இருக்கும். எனவே அந்த குளத்துப்பிழையிலே தான் அக்ஷராபியாசமெல்லாம் செய்வார்கள். குழந்தைக்கு கல்வி முதல்ல பயிற்றுவிப்பதற்கு குளத்துப்பிழை ஐயப்பன் கோயிலில் அங்கே அழைத்து கொண்டு சென்று வித்யாரம்பம் செய்வார்கள். அதுபோல பந்தளராசன் தான் ஐயப்பனை தத்தெடுத்து வளர்த்தார். பிறகு அவருக்கு சொந்த மகன் பிறந்ததாலே ஐயப்பனை புலிப்பால் கொண்டு வருமாறு அனுப்பினார். இங்கு அற்புதமான கொடிமரத்தை பார்க்கின்றோம். சாதாரணமாக சிவாலயங்களில் எல்லாம் நந்தி கொடிதான் கொடிமரங்களில் இருக்கும். இங்கு ஐயப்பன் எங்கள் காட்டிலே வேட்டையாட வருகின்றதுனால குதிரை அந்த ஐயப்பனுடைய கொடிமரத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு காட்சியை காணுகின்றோம். இங்கு ஐயப்பன் சபரிமலையிலே தர்ம சாஸ்தாவாக, அதாவது தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக வந்த அவதாரமாக வீற்றிருக்கின்றார். எனவே இந்த அருமையான ஆலயத்திலே தர்ம ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே பகவத்கீதையில கண்ணன் பாடுகின்றான். எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் மேலோங்குகிறதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக நான் பிறந்து வருவேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கர்வாம் தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எனவே நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதாரம் செய்து கொண்டு வருவேன் என்று பகவத்கீதையிலே கண்ணன் சொல்வதைப் போல இந்த அற்புதமான சபரிமலையிலே தர்மத்தை ஸ்தாபனம் செய்வதற்காக வந்த சாஸ்தா என்றால் காவல் தெய்வமாக ஐயப்பன் இருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். அதனால்தான் இந்த ஐயப்பனுடைய ஆலயத்திலே பக்தர்கள் எல்லாம் ஆண்டுக்காண்டு அதிகமாக வந்து ஐயப்பனை தரிசிப்பதற்காக விரதம் இருந்து வந்து இங்கே காத்து கொண்டிருக்கின்ற காட்சியை காணுகின்றோம். மகர ஜோதியை காண்பதற்காக சபரிமலையிலே பல லட்சம் ஐயப்ப பக்தர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஆபரண பெட்டியினுடைய ஆபரணங்கள் அணிவித்து ஐயப்பனுக்கு தீப ஆராதனை நடக்கும். அந்த தீப ஆராதனை நடக்கின்ற நேரத்திலே அங்கே வானத்திலே அந்த மகர ஜோதி தெரியும் என்பதை ஆடி பாடிக்கொண்டு ஐயப்பமார்களெல்லாம் இங்கே ஆனந்தமாக ஐயப்ப கோஷம் இடுகின்ற ஒரு காட்சியை காணுகிறோம். இந்த ஐயப்பனுடைய அந்த வழிபாட்டினுடைய சிறப்பு என்ன என்றால் கூடி இருந்து பக்தி செய்தல். மனிதன் இரண்டு வகையாக பக்தி செய்யலாம். தனியாக தவம் இருந்து தியானம் இருந்து இறைவனை வழிபடலாம். ஆனால் அதை விட சிறந்தது எது என்றால் கூடியிருந்து பக்தி செய்வது. அதைத்தான் திருப்பாவையிலே ஆண்டாள் மிக அழகாக சொல்லுவாள். கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் என்று அழகாக சொல்வார். அதாவது ஒரு 10 பேர் சேர்ந்து இறைவனை நாமாவளியை சொன்னாலே அதுக்கு ஒரு ஆனந்தம் தனியாக வரும். தனியாக ஒரு ஆள் தியானம் பண்ணுகின்ற ஆற்றலை விட ஒரு 10 பேர் சேர்ந்து பக்தியோடு அவர்கள் பாடுகின்ற பொழுது அந்த அலைகள், ஆன்மீக அலைகள், அந்த பக்தி அலைகள் எங்கும் பரவும். எனவே அப்படித்தான் பக்தர்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஆண்டு ஒரு கூட்டத்தில் 10 பேர் சென்றால் அந்த 10 பேரும் அடுத்த ஆண்டு
10 கூட்டத்துக்கு தலைவராக ஆகிவிடுகிறார்கள். 10 பேரும் 10 பேரை அழைத்துக் கொண்டு 100 பேராக வருகிறார்கள். இதனால்தான் சபரிமலையிலே ஆண்டுக்கு ஆண்டு அதிகமாக பக்தர்கள் வருகிறார்கள். எனவே கூடியிருந்து ஐயப்பனை பாடி மகிழ்தல், ஐயப்பனை பற்றி பாட வேண்டும். ஐயப்பனுக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்றால் அன்னதானம் செய்தல் ரொம்ப முக்கியம். வீட்டில் ஐயப்பனுடைய பூஜை நடக்கின்ற பொழுது எவ்வளவு பேருக்கு அன்னமிட முடியுமோ அவ்வளவு பேருக்கு அன்னமிட வேண்டும். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரைதானே என்று திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுகின்றார். எனவே பிறருக்கு ஒன்றை கொடுப்பதுதான் இன்பம். ஈத்து உவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திழக்கும் வன்கணவர் என்று வள்ளுவர் சொல்கிறார். பிறருக்கு ஒன்றை கொடுப்பதில் தான் மகிழ்ச்சியை ஒழிய தாமே தமியர் உணல், தானே தின்பதில் எந்த ஒரு சந்தோஷமும் கிடையாது. எனவே ஐயப்ப பக்தன்மார்கள் பார்த்தால் அன்னதானம் மிக பெரும்பாதையில் போவார்கள். பெரும்பாதை என்பது ஒரு 48 கிலோமீட்டர், மற்றபடி இங்கே சிறிய பாதை என்பது 8 கிலோமீட்டர். இங்கே நடந்து செல்லுகின்ற பொழுது இடையிலே ஒரு முகாமிடுதல், அதுக்கு பேர் தாவளம் அமைத்தல் என்று பெயர். அந்த 15 பேர் ஒரு குழுவாக சென்று தாவளம் அமைத்து அவர்களே சமைத்து பிற அடியார்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்களே சமைத்து அவர்களே சாப்பிடுவது அல்ல, பிற அடியார்களுக்கு அன்னம் கொடுப்பதுதான் இங்கே சிறப்பு. அது மட்டுமல்ல, தலையில் இருமுடி வைத்து கொண்டு வருகின்ற அந்த காட்சி எதை காட்டுகிறது என்றால், முதல்ல ஐயப்பன் தான் இருமுடி சுமந்து கொண்டு வருகிறார். புலிப்பால் கொண்டு வருமாறு ராஜசேகரன் பந்தள அரண்மனையில் இருந்து ஐயப்பனை அனுப்புகின்ற பொழுது ஐயப்பனுக்கு தேவையான அந்த உணவுகளை எல்லாம் ஒரு முடியாக கட்டி தலையிலே வைத்து அனுப்புகின்றார் பந்தள மன்னன். அதிலிருந்து வந்ததுதான் அந்த இருமுடி. அதாவது தலைக்கு மேல் இருக்கக்கூடிய முடி இறைவனுக்கு சமர்ப்பிக்கின்ற நெய் அபிஷேக தேங்காய் இருக்கும். அதற்கு பின்னால் ஒரு முடி இருக்கும். 2 முடி இருக்கிறனால தான் அது பேர் இருமுடி என்று பெயர். முன்முடி தலைக்கு மேல் இருக்கின்ற முடி இறைவனுக்கு உகந்தது, இறைவனுக்கு நெய் அபிஷேகம் செய்வதற்காக அந்த தேங்காய். பின்னால் இருக்கின்ற முடி அன்னதானம் செய்வதற்கான அரிசி முதலியது இருக்கும். எனவே இறைவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த தேங்காயை தலைக்கு மேல் வைத்து கொண்டு தனக்கு தேவையான அந்த அரிசி முதலியவற்றை பின்முடியில வைப்பார்கள். அதுதான் இருமுடி என்று பெயர். எனவே அந்த இருமுடி சுமந்தால்தான் அந்த 18ஆம் படி ஏற முடியும். இப்பொழுதுதான் ஆபரணப்பட்டி வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காட்சியை நாம் கண்ணால் காணுகின்றோம். இது ஒரு காண்பதற்கு அரிய ஒரு காட்சி. எனவே முதலில் வருவது திரு ஆபரணப்பட்டி, 2ஆவதாக வருவது வெள்ளிப்பட்டி, 3ஆவதாக வருவது கொடிப்பட்டி. இந்த 3 பெட்டிகளும் 160 கிலோமீட்டர் 3 நாட்கள் பந்தள அரண்மனையில் இருந்து சபரிமலை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறது. எனவே இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே சன்னிதானத்தை சென்று அடையும். அந்த சன்னிதானத்தை சென்று அடைந்த உடனேதான் அந்த பெட்டியில் இருக்கக்கூடிய ஆபரணங்களை எல்லாம் ஐயப்பனுக்கு எடுத்து அணிவித்து தீப ஆராதனை செய்வார்கள். எனவே வருகின்ற வழியிலெல்லாம் அந்த பெட்டியை தொட்டு வணங்குவார்கள். அந்த பெட்டி சுமந்து கொண்டு வருபவரையே கடவுளாக நினைத்து வழிபடுவார்கள். எனவே இந்த ஆபரண பெட்டியினுடைய மேலே கருடன் பறந்து வந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அருமையான காட்சி நாம் பார்த்தோம். கருடன் எங்கெல்லாம் வருவார் என்றால், எங்கெல்லாம் சாநித்தியம் இருக்கின்றதோ, தெய்வீகம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் கருட பகவான் வருவார். சாதாரணமாக கும்பாபிஷேகம் நடக்கின்ற அந்த காட்சியிலே கருடன் வருவார். ஏனென்றால் அது தேவர்களுடைய ஒரு தெய்வீக தூதாக சொல்லுகிறார்கள். அதாவது இறைவனுடைய ஆசீர்வாதம் இருந்தால் தான் கருட பகவான் காட்சி அளிப்பார் என்று. இங்கே பார்த்தீர்கள் என்றால் ஆபரண பெட்டியோடு அந்த கருடாழ்வார் வருகின்ற ஒரு காட்சி. பெரிய திருவடி, ஆஞ்சநேயருக்கு பேர் சிறிய திருவடி, இங்கே கருடாழ்வாருக்கு பேர் பெரிய திருவடி. எனவே அங்கே பெரிய திருவடி கருடாழ்வார், இங்கே மேலே வானத்திலே வருவார். இவர்கள் ஆபரண பெட்டி எடுத்துக்கொண்டு வருகின்ற ஒரு அருமையான காட்சியை காணுகிறோம். சரங்குத்தியிலிருந்து வருவதற்குள்ளே அவ்வளவு பக்தர்களுடைய அலை மோதும். அந்த ஆபரண பெட்டியை கீழே வைத்து அதுக்கு பூஜையெல்லாம் செய்து அந்த ஆபரண பெட்டியை இங்கே தேவஸ்தானத்தில் தந்திரிகளிடம் நம்பூதிரிகளிடம் ஒப்படைக்கின்ற ஒரு காட்சி
18ஆம் படிக்கு மேலே நடக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். அதைத்தான் இப்பொழுது பார்க்கின்றோம். அந்த ஆபரண பெட்டியின் மேலே மாலை சாற்றி அதை வழிபடுகிறார்கள். அதை பக்தர்கள் எல்லாம் தொட்டு வணங்குகின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். மாற்றி மாற்றி அந்த ஆபரண பெட்டியை சுமந்து கொண்டு வருவார்கள். ஒரு இறைவனுடைய ஆபரணம் இருப்பதால் அந்த பெட்டியே தெய்வீகமாகி விடுகின்றது. எனவே சாதாரணமான மரத்தால் செய்யப்பட்ட பெட்டி தான் அது. ஆனாலும் அது இறைவனுக்கு சாத்தக்கூடிய ஆபரணங்கள் இருப்பதாலே அதற்கு உன்னதமும் தெய்வீகமும் வந்து விடுகின்றது. இப்பொழுது அந்த ஆபரண பெட்டி மேலே வருகின்ற ஒரு அருமையான ஒரு காட்சியைத்தான் நாம் காணுகின்றோம். இந்த சபரிமலையினுடைய ஒரு சிறப்பே இந்த மகரஜோதி தரிசனம் தான். இந்த மகரஜோதி தரிசனம் செய்துவிட்டால் அவர்களுக்கு மறுபிறப்பில்லை என்று புராணங்கள் சொல்லுகின்றன. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்திலே ஆண்டுக்கு ஆண்டு பக்தர்களுடைய வெள்ளம் அதிகமாகி கொண்டே இருக்கின்றது. எனவே ஒவ்வொரு ஆண்டு வருகின்றவர்களும் ரொம்ப இங்கே ரொம்ப சந்தோஷமாக வருவதில்லை. எல்லாரும் ஒரு துயரத்தையும் அதாவது வசதியின்மையையும் சகித்து கொண்டு பொறுத்து கொண்டு பக்தியோடு வருகின்றார்கள். எவ்வளவு தூரம் நடந்து வருகிறார்கள். முன்பெல்லாம் பம்பை வரைக்கும் காரில் வந்து விடலாம். இப்பொழுது அப்படி யாரும் வந்துவிட முடியாது. அவர்களுக்கு சொந்த வாகன வசதி இருந்தால் கூட நீலிமலையிலேயே நிறுத்திவிட்டு அதன் பிறகு அரசாங்க வண்டியிலே வருமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். எனவே அப்படி பலவிதமான இன்னல்களை எல்லாம் அவர்கள் தாங்கிக் கொண்டு ஐயப்பன் மேல் இருக்கக்கூடிய பக்தியினால் அவர்கள் வருகிறார்கள். அந்த பக்தி தான் அதற்கு முக்கியம். எனவே அந்த இருமுடியிலே இருக்கக்கூடிய அந்த தேங்காய், அதற்குள்ளே இருக்கக்கூடிய நெய், எனவே அந்த நெய்யைத்தான் ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். ஐயப்பனுக்கு ஏன் நெய் அபிஷேகம் செய்கிறார்கள்? இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு வினா. ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு விதமான அபிஷேகம் சிறந்தது. சிவபெருமானுக்கு சங்காபிஷேகம் ரொம்ப சிறப்பு. கார்த்திகை மாதம் சோமவாரம் சங்காபிஷேகம் செய்வார்கள் சிவனுக்கு. அதுக்கு பேர் செங்கினால் செய்கின்ற அபிஷேகம் சங்காபிஷேகம். முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் ரொம்ப சிறப்பு. எனவே பாலினால் முருகனுக்கு காவடியிலே பால் சுமந்து கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய பாலை முருகனுக்கு அபிஷேகம் செய்வார்கள். இங்கு ஐயப்பனுக்கு நெய் அபிஷேகம் ரொம்ப சிறப்பு. அந்த தேங்காய்க்குள்ளே நெய்யை நிரப்பி உள்ளே சன்னிதானத்துக்கு வந்து அந்த தேங்காயை உடைத்து அதில் இருக்கக்கூடிய நெய்யை எடுத்து ஐயப்பனுக்கு அபிஷேகம் செய்து அந்த பிரசாதத்தை தன்னுடைய வீட்டிலே தெருவிலே ஊரிலே உள்ளவர்களுக்கெல்லாம் வழங்குகின்ற ஒரு காட்சி தான் சபரிமலையினுடைய ஒரு முக்கியத்துவமான ஒரு காட்சி. ஐயப்பனுக்கு ஏன் இந்த நெய்யபிஷேகம் சிறந்தது என்றால், ஐயப்பன் எப்பொழுதுமே மனம் உருகுபவர்களுக்கெல்லாம் காட்சி தரக்கூடியவர். நெய்யையும் உருக்கணும், மனதையும் உருக்கணும். அப்பொழுதுதான் ஐயப்பன் நமக்கு காட்சி தருவார். சபரிமலையிலே ஆபரணப்பட்டி வந்து சன்னதியை நோக்கி செல்ல போகின்ற ஒரு இனிமையான நேரம். அந்த ஆபரண பெட்டியை சுமந்து கொண்டு வந்த பக்தர்களெல்லாம் அதை இறக்கி வைத்துவிட்டு, சுமையை இறக்கி வைத்துவிட்டு சன்னதியை நோக்கி இப்பொழுது செல்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். நம்முடைய சபரிமலை பயணமே நம்முடைய சுமைகளை எல்லாம் இங்கு இறக்க வேண்டும் என்பதுதான். எத்தனையோ பேர் மனச்சுமைகளோடு வருகிறார்கள், மனக்குறைகளோடு வருகிறார்கள். அந்த சுமைகளையெல்லாம் ஐயப்பனிடம் இறக்கி வைத்துவிட்டு, ஐயப்பா உன்னை தான் நம்பியிருக்கின்றோம், என்னுடைய மனச்சுமைகளையெல்லாம் நீதான் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனவே அப்படித்தான் இங்கு அந்த 3 பெட்டி சுமைகளையும் இறக்கி வைத்துவிட்டு 18ஆம் படி ஏறுவதற்காக இப்பொழுது தயாராக இருக்கின்றார்கள். தேங்காய்க்குள்ளே நெய்யை நிரப்பி அதை அபிஷேகம் ஐயப்பனுக்கு செய்கின்ற ஒரே இடம் இங்கே ஐயப்பன் கோயில் மட்டும்தான். மற்ற எந்த கடவுளுக்கும் இந்த வழிபாட்டு முறையே கிடையாது. இந்த விரத முறைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேறு எந்த ஒரு கடவுளுக்கும் இல்லாத ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு கடவுள் தான் ஐயப்பன் என்பது. எனவே ஐயப்பனுடைய வரலாற்றை பூதபுராணம் சொல்லுகின்ற பொழுது கடுமையாக தவம் இருக்கிறான் பஸ்மாசுரன். அப்பொழுது பிரம்மா பஸ்மாசுரனுடைய தவத்தை மெச்சி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது
மகாவிஷ்ணுவாலோ சிவனாலோ என்னை அழிக்கக்கூடாது என்று சொல்கிறார். பிரம்மாவிடம் வரம் கேட்கின்ற பொழுது மற்ற 2 கடவுள்களாலையும் அழிக்கக்கூடாது என்று 3 கடவுள்களையும் சேர பேசிவிடுகின்றார். எனவே அவனுக்கு ஆணவம் அதிகமாகி விடுகிறது. யார் தலையை தொட்டாலும் அவர்கள் பஸ்மமாகிவிட வேண்டும் என்று அவனுக்கு பேரே பஸ்மாசுரன் என்று ஆகிவிடுகிறது. எனவே மகாவிஷ்ணுவாலேயோ சிவபெருமானாலேயோ தனக்கு அழிவு நேரக்கூடாது என்று அவன் வரம் பெற்றதனாலே, பிரம்மாவிடம் வரம் பெற்றதனாலே எந்த கடவுளும் தன்னை அழிக்க முடியாது என்று கொடுமை செய்ய தொடங்குகின்றார். உண்மையிலேயே அசுரர்களெல்லாம் தேவர்களை விட அதிகமாக தவம் செய்தவர்கள். ஆனால் ஏன் அழிகிறார்கள் என்றால் அந்த தவத்தை வைத்து முக்தியை பெற தெரியாமல் அவர்கள் வேறு வரம் கேட்டு வாழ்க்கையை இழந்து விடுகிறார்கள். இதோ ஆபரண பெட்டியை மறுபடியும் சன்னதியை நோக்கி எடுத்துச் செல்ல தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பஸ்மாசுரன் என்ன செய்தான்? மகாவிஷ்ணுவோ அல்லது சிவபெருமானோ தன்னை அழிக்க முடியாது என்ற ஆணவத்திலே எல்லார் தலையிலும் கை வைக்கின்ற பொழுதுதான் பிரம்மாவும் இந்த இப்படிப்பட்ட ஒரு வரம் கொடுத்து விட்டோமே என்று 4 தலையிலும் கை வைத்து கொண்டார். நாமெல்லாம் ஒரு தலையில் கை வைத்து கவலைப்படுவோம். பிரம்மா 4 தலையில் கை வைத்தார், இப்படிப்பட்ட வரத்தை கொடுத்து விட்டோமே என்று. எனவேதான் சிவனும் திருமாலும் ஐக்கியமாகி மோகனாவதாரம் எடுக்கின்றார்கள். எதற்காக எடுக்கிறார்கள் என்றால் இந்த அசுரனுக்காக. ஏனென்றால் தனியாக வெல்ல முடியாது, மகாவிஷ்ணுவால் வெல்ல முடியாது, சிவனால் வெல்ல முடியாது. எனவே ஹரி ஹர புத்திரனாக, எனவே ஐயப்பனாக அவர் ஒரு நடனம் ஆடுகின்ற பெண்மணியாக முதலில் வருகிறார். நடனம் ஆடுகின்ற பெண்மணியாக திருமால் வருகின்ற பொழுது பஸ்மாசுரன் தன் தலையை தானே கை வைத்துக் கொள்ளுமாறு நடனம் ஆடுகின்றான். எனவே அவன் அழிந்து விடுகின்றான். எனவே அவனுக்காக எடுத்து வந்த அந்த அவதாரம்தான் ஹரியும் அந்த சிவனும் இருவரும் ஒன்று சேர்ந்து ஹரிஹர புத்திரனாக ஐயப்பனாக அவதரிக்கிறார்கள் என்று பிரம்மாண்ட புராணம் சொல்லுகின்றது. இப்படி ஐயப்பன் என்பது ஒரு புதிய அவதாரமாகவும் காக்கும் கடவுளாகவும் காவல் தெய்வமாகவும் இப்பொழுது கூட கிராமங்களிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் சாஸ்தா வழிபாடு இருக்கிறது. சிலப்பதிகாரம் மாசண்ட சாத்தான் என்று சிலப்பதிகாரத்திலே இளங்கோவடிகளார் குறிப்பிடுகின்றார், காவல் தெய்வம் என்று. எனவே நம்ம எல்லாம் காக்கின்ற தெய்வமாகவும் தர்மத்தை காக்கின்ற தர்ம சாஸ்தாவாகவும் ஐயப்பன் இருக்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். அதனால்தான் இந்த உலகத்தை காக்கின்ற ஒரு கடவுளாக திருமாலாக சிவபெருமானாக இருவரும் கலந்த ஒரு உருவமாக அந்த ஐயப்பனை ஆண்டுக்கு ஆண்டு அதிக அளவிலே பக்தர்கள் எல்லாம் இங்கு தரிசிக்கிறார்கள். எனவே தேங்காயிலே ஏன் நெய்யை நிரப்புகிறோம் என்றால் தேங்காய்க்கு ஒரு தத்துவம் உண்டு. மேல் தோல், நார், ஓடு, ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்வார்கள். அதற்குள்ளே இருக்கின்ற அந்த பருப்பு தான் ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா என்ற அந்த பருப்பு அந்த உள்ளே இருக்கக்கூடிய தேங்காய் ஓடோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. அந்த ஒட்டி கொண்டே இருக்கும். ஆனால் தவம் செய்ய செய்ய சில தேங்காய் என்ன ஆகும்? உள்ள கொப்பரையாக மாறிவிடும். கொப்பரையாக மாறிவிட்டால் அந்த ஓடோடு ஒட்டாது. எதை போல என்றால் ஞானிகளைப் போல. ஞானிகளெல்லாம் தவம் செய்து உடல் வேறு உயிர் வேறு என்று பிரித்துக் கொள்வார். உற்றாருக்கு உடம்பும் மிகை என்று சொல்லுவார் வள்ளுவர். ஆனால் சாதாரணமான மனிதர்கள் ஓட்டோடு ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய வழுக்கை தேங்காய் போல, வழுக்கை தேங்காயை ஓட்டிலிருந்து பிரிக்க முடியாது. அதுபோல காமத்தோடு கலந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஊனினை உருக்கி உள் ஒளி பெருக்குகின்ற ஞானிகள் எல்லாம் தனியாக கொப்பரையை போல ஓட்டிலிருந்து பிரிந்து விடுகிறார்கள். எனவே ஐயப்பனுடைய தத்துவமே தவம் செய்வது. அந்த தவம் செய்வதற்காக நிற்கின்ற அந்த நிலைதான் அந்த யோக பட்டம் என்று பெயர். ஐயப்பனுடைய ஆலயத்தின் மேலே எழுதப்பட்டிருக்கின்ற அழகான வாசகமே தத்துவமசி. இந்த வாக்கியம்தான் ரொம்ப அற்புதமான ஒரு வாக்கியம். அந்த வாக்கியம் எங்கே இருந்து எடுக்கப்பட்டது என்றால் சாம வேதத்திலிருந்து எடுக்கப்பட்டது. தத்துவமசி என்றால் சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுகின்ற ஒரு வாக்கியம் தத்துவம் அசி. தத்துவமசி என்றால் என்ன? ஐயப்பன் நமக்கு என்ன சொல்லுகின்றார் என்றால் தத் அது, தொம்ன நீ, அசி என்றால் ஆகிறாய், அது நீ ஆகிறாய்.
நீ எதை நினைக்கிறாயோ அது ஆகிறாய். நீ நல்லதை நினைத்தாய் நல்லவன் ஆகிறாய், கெட்டதை நினைத்தால் கெட்டவன் ஆகிறாய். இதுதான் சாந்தோக்கிய உபனிஷதம் சொல்லும் சாம வேத கருத்து. இதைத்தான் ஐயப்பனுடைய எந்த ஊர்ல ஐயப்பன் கோயில வச்சிருந்தாலும் இதைத்தான் எழுதியிருப்பாரு. தத்துவம் அசி. அது வடமொழியில் எழுதியிருக்கிறதுனால பாதி பேருக்கு அது என்னன்னே தெரியாது. எனவே சபரிமலையிலே நீங்க சன்னிதானத்துக்கு மேலே இந்த தத்துவமசி என்ற தத்துவம் அந்த சாம வேதத்தினுடைய சாந்தோக்கிய உபனிஷத் தத்துவம் தான் இருக்கிறது. இதை அழகாக திருவள்ளுவர் சொல்லுகிறார். எதை நினைக்கிறாயோ அது ஆகிறாய் என்பதுதான் 666வது திருக்குறள். நீ எதாக எண்ணிக்கொண்டே இருக்கின்றார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியர் ஆகப்பெறேன். எண்ணுபவர் எதை எண்ணிக்கொண்டே இருக்கின்றார்களோ அதுவாகவே மாறிவிடுகின்றார்கள் என்பதுதான் சாமவேதமும் சொல்லுகிறது, திருக்குறளும் சொல்லுகிறது. ஐயப்பன் அதைத்தான் நமக்கும் சொல்லுகின்றான். நல்லதே நினை, உனக்கு வாழ்க்கையில் நல்லதே நினைக்கும். நீக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நல்லதையே நினைக்க வேண்டும். எனவே ஆவரண பெட்டியின் பின்னாலே பக்தர்களெல்லாம் போய்கொண்டே இருக்கிறார்கள். தத்துவமசி என்று எழுதப்பட்டிருக்கின்ற அந்த சன்னிதானத்தை நோக்கி சரங்குத்தியிலிருந்து அந்த 3 பெட்டிகளும் செல்லுகின்ற ஒரு காட்சியைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வழி எங்கும் 2 பக்கமும் ஐயப்பமார்களெல்லாம் வரவேற்று அந்த ஆபரண பெட்டி இருக்கின்ற அந்த திசையை நோக்கி தொழுது கொண்டு இருக்கின்ற ஒரு காட்சியும் காணுகின்றோம். இது ஒரு அருமையான ஒரு காட்சி. சன்னிதானத்திற்கு மேலே பக்தர்களெல்லாம் தேவஸ்தான அலுவலர்களெல்லாம் இந்த ஆபரண பெட்டி வருகின்ற நேரத்தை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அந்த ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஆபரணங்கள் சாத்தப்பட்டால்தான் ஜோதி தரிசனம் தெரியும். எனவே ஜோதி தரிசனம் தெரிகின்ற நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. எனவே ஆபரணப்பட்டி சன்னதியை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. எனவே நமக்கு ஒரு நல்ல காலம் வந்தால் நாம் அந்த நல்ல காலத்தை எப்படி எதிர்பார்ப்போமோ அதுபோல இங்கு ஆபரணப்பட்டி வருகின்றதை பார்த்து ஆனந்தமாக இப்பொழுது வெகு சீக்கிரமாக அந்த மகர ஜோதியை நாம் காணலாம். ஏனென்றால் மாலையில் ஒரு 6:15 மணி அளவிலே எப்பொழுதும் அந்த மகர ஜோதி தெரிகின்ற ஒரு நியதி உண்டு. என 6:20க்குள்ள நாம் கண்டுவிடலாம். அதே நேரம் எப்படித்தான் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை அந்த காலத்தை கணக்கிட்டார்களோ தெரியாது. எனவே இறைவன் காலம் கடந்தவன், காலம் கடந்து எங்கும் வியாபித்து இருக்கின்றவன், ஆனந்தமயமாக இருக்கின்றவன். நெய் அபிஷேகம், மெய்யப்பன், நெய்யப்பன் எல்லாரையும் அரவணைத்து செல்பவன். அரவணைத்து என்றால் எல்லா மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஐயப்பனை வணங்குவார்கள். எரிமேலியில் பார்த்தீர்கள் என்றால் அங்கே மசூதி இருக்கிறது. அந்த மசூதிக்குள்ளே திருநீர் கொடுப்பார்கள். எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா? எனவே மதம் கடந்த ஒரு கடவுளாக ஐயப்பன் நேசிக்கப்படுகிறார். எனவே வாபரர் சன்னதி என்று அந்த வாபரர் சன்னதியிலே மசூதியிலே அங்கே திருநீர் வழங்குகிறார்கள். அங்கே ஐயப்பா கோஷம் முழங்குகிறது. மயிர் பீலியாலே மசூதியிலே ஐயப்பமார்களை ஆசீர்வதிக்கிறார்கள். KJ ஜேசுதாஸ் அற்புதமான ஒரு மிக பெரும் பாடகர். அவர் கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர் சமயம் கடந்தவர். அவர் பாடிய அறிவராசனம் தான் ஐயப்பனை ஒவ்வொரு நாளும் உறங்க வைக்கிறது. எனவே அறிவராசனம் பாடியவர் ஒரு கிறிஸ்துவர், வாபரர் மசூதி. எனவே மதம் கடைந்து அனைவரையும் அரவணைப்பதால் தான் ஐயப்பன் கோயிலில் அரவணைன்னு ஒன்று கொடுக்கிறார்கள். இந்த அரவணை வேற எங்கேயுமே கிடையாது. எல்லோரையும் அரவணை, எல்லோரோடும் உடன்பாடுகொள், எல்லோர் மேலும் அன்பு செலுத்து, எல்லோரும் ஒன்றுதான், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமின் நமனில்லை என்றாமே, நன்றே நினைந்து வாழுமின் என்று திருமூலர் மிக அழகாக திருமந்திரத்திலே சொல்றார். எனவே ஒரே கடவுள் தான், இந்த கடவுளுடைய பிரம்மம் ஒன்றுதான். அந்த அன்னமாச்சாரி மிக அழகாக சொல்லுவார்கள், பிரம்மம் ஒகட்டே, எல்லாம் ஒன்றே குலம், ஒருவனே தேவன், நன்றே நினைமின் நமனில்லை நானாமே, சென்றே புகும் கதியில்லை என்னும் சுத்தத்து நின்றே நினைந்து நீர் உய்மினே. எனவே ஐயப்பன் என்பது அதுல ஒரு பகுதி. அந்த ஐயப்பன் தான் இந்த சபரிமலையில இருந்து கொண்டு எல்லா பக்தர்களையும் ஆகர்ஷிக்கிறார், தன் வயப்படுத்துகின்றார், தன்னிடம் இழுக்கிறார். எல்லோரையும் வாழ்க்கையிலே அரவணைத்து செல் என்று அரவணை பாயசம் கொடுக்கிறார்.
வேற எந்த கோயிலையும் அரவணை கிடையாது. திருப்பதிக்கு சென்றால் லட்டு பிரசாதம் தருகிறார்கள். எனவே லட்டு போல பெருமாள் இருக்கார் அங்கே. பழனிக்கு போனீர்கள் என்றால் பஞ்சாமிர்தம் கொடுக்கின்றார்கள். எனவே அது கூட்டு, எல்லா பழங்களினுடைய 5 விதமான கூட்டு பஞ்ச அமிர்தம் தான் பஞ்சாமிர்தம். ஆனால் இங்கு ஐயப்பன் நமக்கு சொன்ன தத்துவம் என்ன? எல்லோரோடும் அரவணைத்து வாழ வேண்டும், யாரிடமும் சண்டை போடுதல் கூடாது, இன்சொல் பேச வேண்டும், கடுஞ்சொல் பேசக்கூடாது, இயன்றவரை பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த அரவணைப்பு தத்துவத்தை தான் அரவணையாக இங்கே ஐயப்பன் பிரசாதமாக கொடுக்கின்றார். எனவே நெய்யை அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கின்றார், அரவணையை நமக்கு பிரசாதமாக தருகின்றார். கூடி வாழுகின்ற ஒரு தன்மையை முதல்ல ஐயப்பன் தான் கற்றுக் கொடுக்கின்றார். யாரும் தனியாகவே சபரிமலைக்கு போக மாட்டாங்க. எங்கு பார்த்தீர்கள் என்றாலும் குறைந்தது ஒரு 4 பேராவது சேர்ந்து போவார்கள். எதை கற்றுக் கொடுக்கிறார் ஐயப்பன் என்றால், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்ற ஒரு தத்துவத்தை தான் ஐயப்பன் நமக்கு அரவணைத்து வாழுகின்ற தன்மையை சொல்லுகின்றார். எனவே இங்கே திரு ஆபரணப்பட்டி சன்னதி நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கின்றது. மங்களான இருள் சூழ்ந்த நேரம், இரவும் பகலும் சந்திக்கின்ற அந்த மாலை நேரம். இந்த நேரத்திலே தான் ஆபரணப்பட்டி இங்கு சன்னிதானத்தினுடைய 18ஆம் படியினுடைய வாசலுக்கு வருகிறது. 18ஆம் படி ஏற்கனவே நான் சொன்னதை போல ஐயப்பன் கோயிலுக்கு இல்ல, ஐயப்பனுக்கு எவ்வளவு சிறப்பு உண்டோ அதுபோல 18ஆம் படிக்கும் அவ்வளவு சிறப்பு உண்டு. படிகளுக்கே பூஜை செய்வார்கள். தாந்திரிகள் கீழே அமர்ந்து கொண்டு படி பூஜை செய்வார்கள். நித்தியபடி பூஜை. நம்ம ஊர்ல எல்லாம் கோயில்ல நித்தியபடி பூஜை செய்வார்கள். இங்கு நித்தமும் படிக்க பூஜை செய்கின்றார்கள். எனவே அந்த 18ஆம் படிக்கு முன்பாக இந்த ஆபரண பெட்டியை வைத்து அங்கிருந்து மேலே எடுத்து செல்கின்ற ஒரு அரிய காட்சி தான் இங்கு நிகழ இருக்கின்றது. அந்த ஆபரண பெட்டியோடு பந்தளத்தில் இருந்து வருகின்ற 160 கிலோமீட்டர் 3 நாட்கள் இந்த ஆபரண பெட்டி எல்லாவற்றையும் கடந்து நடந்து வருகின்ற அருமையான காட்சியை காணுகின்றோம். அங்கே கற்பூர ஆழி எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி. பக்தர்களெல்லாம் 2 பக்கமும் நின்று கொண்டு சாமியே சரணமையப்பா என்ற ஐயப்ப கோஷம் எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஒரு காட்சி. எனவே இந்த ஆபரண பெட்டி அந்த 18ஆம் படிக்கு மேலே ஏறுகின்ற ஒரு அருமையான காட்சியைத்தான் இப்பொழுது நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். அதை என்ன செய்வார்கள்? கற்பூர ஆரத்தி எடுப்பார்கள். கற்பூரம் என்பது ஜோதிதான். எனவே ஒளியே ஜோதிதான். எனவே அந்த ஒளி இருந்தால் இருள் அகன்றது. எனவே யாருக்கெல்லாம் பக்தி இருக்கிறதோ அந்த பக்தி இருக்கிறவரிடம் கவலை போய்விடும். அவர்களுக்கு எந்த குறையும் இருக்காது. எனவேதான் ஒவ்வொரு ஆண்டும் சபரிமலைக்கு வருகின்றவருடைய தொகை அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றது. எனவே அந்த 3 ஆபரண பெட்டிகளுக்கு முன்பாக திருவிதாங்கூர் தேவஸ்தானத்தை சார்ந்த பெருமக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கொண்டு வந்து இங்கே தாந்திரிகளிடம் நம்பூதிரிகளிடம் ஒப்படைப்பார்கள். மேலே 2 குடைகள் சுழன்று கொண்டு வருகின்ற ஒரு காட்சியை காணலாம். இந்த குடை என்பது கடவுளுக்கும் அரசருக்கும் மட்டும் உண்டு. மிக அழகாக கம்பன் பாடுவான். குழைக்கின்ற குடையும் இன்றி கொற்றவன் குடையும் இன்றி இழைக்கின்ற விதி முன் செல்ல தர்மம் பின் இறங்கியாக. ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லை என்று சொன்ன உடனே குடை இல்லாமல் எந்த விதமான ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் மக்களெல்லாம் துன்புறுகின்ற நேரத்திலே ராமன் இளவரசு பட்டம் சூட்டிக்கொள்ள முடியாமல் வருகிறான் என்று பாடுவார் கம்பர். கொற்ற வெண் குடையும் இன்றி குழைக்கின்ற கவரி இன்றி தர்மம் பின் செல்ல விதி முன் நடந்து செல்ல. ராமனுக்கு முன்னாலே விதி சென்றது என்றால் சராசரி மனிதனை என்ன சொல்வது? எனவே அடுத்த திங்கட்கிழமை அயோத்தியிலே ராமன் பிறந்த இதே பூமியிலே இந்த திங்கட்கிழமை இங்கே மிக அழகான சபரிமலை ஜோதி. 22ஆம் தேதி திங்கட்கிழமை ராமன் பிறந்த அயோத்தியிலே அங்கு மிக பெரிய ஒரு உலகலாம் மறக்க இயலாத ஒரு கொண்டாட்டமாக அங்கே மிக பெரும் ஆலய திறப்பு விழா நிகழ இருக்கிறது. எல்லாமே ராமாயணத்தோடு சம்பந்தப்பட்டதனால் நான் அதை கூறுகின்றேன். இங்கு எப்படி சபரி பிறப்பு நீக்கி படலம் என்று கம்பர் எழுதினாரோ
அப்படி ராமன் பிறந்த இடம் சரையு நதி பாயுகின்ற அயோத்தி. எனவே நம்முடைய மண் எல்லாம் காவியங்களும் புராணங்களும் தெய்வீகமும் இருக்கின்றது. எனவேதான் பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாது. மகாகவி பாரதியார் சொன்னார், மற்ற நாடுகளெல்லாம் எரிமலைகள் இருக்கின்றன, பாரத தேசத்திலே எரிமலைகளே கிடையாது, பனிமலைகள் எல்லாம் இறைவன் வாழுகின்ற மலைகள். நம்ம பாரத தேசத்திலே இருக்கக்கூடிய இமயமலையிலே சிவபெருமான் இருக்கின்றார், அங்கே திருப்பதி மலையிலே பெருமாள் இருக்கின்றார், இங்கே இருக்கக்கூடிய சபரிமலையிலே ஐயப்பன் இருக்கின்றார். ஆனால் மற்ற நாடுகளில் எல்லாம் எரிமலைகள் இருக்கின்றன, பொங்குகின்றன, ஊரெல்லாம் நெருப்பு குழம்புகளாக வருகின்றன. ஆனால் இந்த பாரத தேசம் புனிதமான ஒரு தேசம், தெய்வீகமான ஒரு தேசம், இறைவன் அவதரித்து வந்த பூமி. எனவே இதில் உள்ள மக்கள் எல்லாம் பண்பு மிக்கவர்கள், பிறரை வாழ வைத்து வாழ்பவர்கள். எனவேதான் அவருடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கு ஆரவாரம் கிடையாது, வன்முறை கிடையாது. பிறரை வாழ வைத்து வாழ்வதால் தான் இவர்கள் வாழ்க்கையே புனிதமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான சபரிமலையில் எத்தனை லட்சம் பேர் இன்ற நேரத்தில் குழுமி இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில நிமிடங்களிலே ஆபரணங்கள் சாத்தி ஐயப்பனுக்கு அழகாக இந்த கற்பூர ஆரத்தி எடுக்கின்ற நேரத்திலே ஜோதி தரிசனம் தெரிகின்ற ஒரு அருமையான நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றது. வரிசையாக அந்த பந்தள தேசத்திலிருந்து வந்த ஆபரண பெட்டியை இங்கு சன்னிதானத்துக்கு எடுத்து செல்கின்ற ஒரு காட்சியை காணுகின்றோம். இரண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஐயப்பமார்களெல்லாம் பல மணி நேரம் காத்து கொண்டிருக்கிறார்கள். 10 மணி நேரம் காத்திருந்து நெய்யபிஷேகம் செய்கிறார்கள். எனவே அவருடைய பக்தியை நாம் என்ன சொல்வது, எவ்வளவு பொறுமை, எவ்வளவு அவர்களுக்கு பக்தி. எனவே பக்தி உடையார் காரியத்தில் பதறார், வித்து முளைக்கும் தன்மை போல் மெல்லச் செய்து பயனடைவர், சக்தி தொழிலே அனைத்துமெனில் சார்ந்த நமக்கு சஞ்சலம் ஏன். எனவே இங்கே தீப்பந்தம், தீவிட்டின்னு சொல்லுவாங்க. எனவே அந்த கடவுள் வருவதற்கு முன்னாடி அந்த காலத்தில் விளக்கு வெளிச்சம் கிடையாது, இந்த தீப்பந்தம் தான் வெளிச்சம். எனவே அந்த தீப்பந்தம் முன்னால் செல்லுகின்றது. அதை தீப்பந்தத்தை தான் தீவெட்டி என்று சொல்வார்கள். எனவே அந்த தீப்பந்தம் முன்னால் கற்பூர ஆரத்தியோடு முன்னால் வர பின்னாலே அந்த ஆபரண பெற்று வருகின்ற ஒரு அருமையான காட்சியைத்தான் நாம் இப்பொழுது காணுகின்றோம். அதை ஆரத்தி எடுப்பதைப் போல அந்த கற்பூரத்தை அந்த 2 பேர் ஆட்டிக்கொண்டே வருகிறார்கள். எனவே ஜோதி சுயம் ஜோதி என்று வள்ளலார் பாடிய அந்த ஜோதியைத்தான் நாம் இறைவனாக வணங்குகிறோம். அந்த ஜோதிதான் மகர ஜோதியாக காட்சி தர இருக்கிறது. அந்த ஜோதி என்ற விளக்குத்தான் கேரளாவிலே ஆலயங்களிலெல்லாம் அதிகமாக விளக்குகள் தான் போடுவார்கள். அந்த விளக்கினை ஏற்றி வெளியினை அறிமின், விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் அறிவுடையார்கள் விளக்கை விளக்கும் அறிவுடை தாமே என்று திருமூலர் திருமந்திரத்திலே பாடுகின்றார். அப்படி இந்த விளக்கு தான் கேரளாவிலே உள்ள ஆலயங்களில் சிறந்தது. அந்த விளக்கை முன்னால் காட்டிக்கொண்டே அந்த தீப்பந்தத்தோடு அவர்கள் அணிவகுத்து வருகின்ற ஒரு காட்சியைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். நன்றாக இரவு கவிழ்ந்து ஒளி, சூரிய ஒளி முற்றிலும் மறைந்து விட்டது. எனவே இந்த நேரத்தில்தான் அங்கே ஆபரண பெட்டி சன்னிதானத்தை நோக்கி வருகின்ற ஒரு உச்சகட்ட காட்சியைத்தான் காணுகிறோம். பார்த்தீர்கள் என்றால் பரபரப்பு அதிகமாக இருக்கும் சன்னதியில். ஏன்னா இன்னும் ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த ஐயப்பனுடைய ஆலயத்திலே ஆபரணம் சாத்தி மகர ஜோதி தெரிகின்ற ஒரு நேரம் நெருங்கி கொண்டே இருக்கின்றது. எனவேதான் அந்த பக்தி பரவசம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து என் கை தான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி ஆனந்தமாகி அறிவிழந்து சுருங்கி கழித்து மொழி தடுமாறி, இதெல்லாம் சொன்னவர் யாருன்னா மாணிக்க வாசகர். ஒரு பக்தியினுடைய ஒரு உணர்ச்சி எப்படின்னு பாடுகிறார். மெய்தானன், அதாவது உடம்பெல்லாம் புல்லரிக்குமா, விதிர் விதிர்த்து, அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஐயப்ப மாறுகளுக்கெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் அவருடைய மனதில் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பு ஆனந்தம் என கைதான் தலை வைத்து
தலை மேலே கை வைத்துக்கிறாங்க, கண்ணீர் ததும்பி சுவாமி சரணம் ஐயப்பா என்று ஆனந்த கண்ணீர் விடுகிறார்கள். அதாவது ஆனந்த கண்ணீர் என்பது ஆண்டவனை நினைக்கின்ற பொழுதுதான் வரும். மற்ற நேரங்கள்லாம் நமக்கு வருவது அழுகை கண்ணீர் தான் வரும். அப்படிப்பட்ட ஆனந்த கண்ணீரோடு ஐயப்பனை தரிசித்துக் கொண்டிருக்கின்ற காட்சியைத்தான் காணுகிறோம். நமக்கு வழங்குபவர் இந்த மகர ஜோதி சிறப்பு நேரலை வழங்குகின்றவர் NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், பவர்டு பை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பழைய பட்டுப்புடவையை பணமாக்கிடுங்கள், ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் கோவை அவர்கள்தான் இந்த நேரலை நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள். ஐயப்பனுடைய ஆபரண பெட்டி சுழன்று கொண்டே வருகின்ற ஒரு காட்சி. எனவே ஐயப்பனுக்கு மிக பிடித்தமான ஒன்று என்ன என்றால் நாமாவளி சொல்லுதல். ஐயப்பனுடைய நாமாவளியை சொல்லிக்கொண்டே இருப்பார். சுவாமியை சரணமையப்பா. ஒருவர் சொன்னால் மற்றவர்கள் சரணமைப்பா என்று வாங்கி சொல்ல வேண்டும். இந்த வாங்கி சொல்வதில் தான் ஒரு ஒற்றுமை இருக்கின்றது. ஒருவர் சொல்லுகின்ற பொழுது சுவாமியை ஆரம்பிப்பார், சரணமையப்பான்னு இவர்கள் சொல்ல வேண்டும். எனவே அந்த ஒற்றுமை உணர்வு, ஒருவரோடு ஒருவர் விட்டு கொடுக்கின்ற ஒரு உணர்வு. மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பாடினா இன்னொருத்தர் பாட மாட்டாங்க. ஆனால் இங்கே ஐயப்பனுடைய கோஷங்கள் சொல்லுகின்ற பொழுது சேர்ந்து நின்று கூடி இருந்து அனைவரும் ஐயப்பனை ஒற்றுமையாக நினைக்கின்ற ஒரு காட்சி. இப்பொழுது அந்த ஆபரண பெட்டியை சுற்றி சுற்றி வந்து அது இறக்கப்படுகின்ற இடத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு காட்சி. மிகவும் பிரகாசமாக அந்த கற்பூர தீபம் எரிந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் தலையில் வைக்கின்ற பொழுதே அவர்களுக்கு அந்த ஆவேசம் வரும். ஏன்னா பக்தியில் தான் அந்த ஆவேச நிகழ்ச்சி உண்டு. ஏன்னா தன்னை மறந்த நிலைன்னு பேர் இருக்கு. தெய்வீக நிலை, தன்னை மறந்த நிலை. அப்படிப்பட்ட அந்த ஆபரண பெட்டி 18ஆம் படிக்கு மேலே இப்பொழுது ஏற இருக்கிறது. அந்த ஆபரண பெட்டியில் உள்ள ஆபரணங்களை எல்லாம் இப்பொழுது ஐயப்பனுக்கு சாட்டப்படுகின்ற அந்த நேரத்தில் இருக்கிறோம். பூக்களை தூவி ஆபரண பெட்டியை 18ஆம் படிக்கு மேலே ஏற்றுகின்றார்கள். மிக உயரமான படி அது. சாதாரணமானவர்கள் எப்படி ஏறுவது என்று யோசிப்பார்கள். இப்படித்தான் ஏற வேண்டும் என்று ஐயப்பன் சொல்லுகிறார். இந்த படிகளுக்கே பூஜை செய்கின்ற ஒரு அருமையான 18ஆம் படி ஏறி மேலே ஆபரண பெட்டி சென்று விட்டது. இந்த மகர ஜோதி சிறப்பு நேரலையை வழங்குபவர் NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், பவர்டு பை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பழைய பட்டு புடவையை பணமாக்கிடுங்கள், ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர் கோவை. ஐயப்பனுடைய பக்தர்களெல்லாம் பூக்களை தூவி இந்த காட்சியை வரவேற்கின்ற ஒரு நேரத்தை பார்க்கிறோம். மேலே சன்னிதானத்துக்குள்ளே வந்துவிட்டது. தத்துவமசி என்று எழுதப்பட்டிருக்கின்ற அந்த மண்டபத்துக்குள்ளே அந்த ஆவரணத்துக்கு நுழைகின்றது. இதை தந்திரி என்று சொல்லக்கூடிய பூஜை செய்கின்றவர்கள் இப்பொழுது அதை பெற்றுக்கொள்வார்கள். ஏன்னா அவர்களுக்கு தந்திரியும் பேர். ஆண்டு முழுவதும் கீழே இறங்க மாட்டாங்க. ஓராண்டு அவர்களுக்கு இந்த பூஜையை எடுத்துக்கொண்டார்கள் என்றால் வருடம் முழுவதும் இங்கேயே தங்கி இருப்பார்கள். இங்கேயே தங்கி இந்த ஐயப்பன் கோயிலுக்கு மாதம் முதல் 5 நாட்கள் பூஜை செய்வார்கள். மண்டல பூஜை, ஜோதி தரிசன பூஜை என்று செய்வார்கள். ஐயப்பனுடைய சன்னிதானத்திற்குள் கருவறைக்குள் ஆபரண பெட்டி செல்லுகின்ற ஒரு காட்சியைத்தான் இப்பொழுது நாம் காணுகின்றோம். உள்ளே இருக்கக்கூடிய அந்த தந்திரிகள் அதை பக்தியோடு பெற்றுக்கொண்டு அதில் உள்ள ஆபரணங்களை இப்பொழுது ஐயப்பனுக்கு சாத்துவார்கள். சிலர் நினைக்கிறார்கள், ஏன் இந்த கோயிலில் திரை போடுறாங்க சார், நேரடியாக சாமியை பார்த்துடலாமே, திரையெல்லாம் எதுக்கு போட்டு மறைக்கிறார்கள் என்றால், நம் வாழ்க்கையிலே மாயை என்ற ஒரு திரை இருக்கிறது. அந்த மாயை என்ற ஒரு திரையை அகன்றால்தான் ஞானம் என்ற ஒரு ஒளியை காண முடியும். எனவே இறைவன் எப்படி இருக்கின்றான்? ஞானஸ்வரூபமாக இருக்கின்றான்.
அவனை எது மறைக்கிறது? மாயை என்ற ஒரு மரத்தை மறைத்தது மாமதையானை, மரத்தில் மறைந்தது மாமதையானை, பரத்தை மறத்தது பார் முதல் பூதம், பரத்துள் மறைந்தது பார் முதல் பூதம். திருமூலர் திருமந்திரம். எனவே இந்த உலகத்தையே அஞ்ஞானம் மாயை மறைத்து கொண்டிருக்கிறது, திரையிட்டு கொண்டிருக்கிறது. எனவே அந்த திரை விலகினால்தான் ஞானம் என்ற இறைவனை, ஒளியை நாம் தரிசிக்க முடியும். அந்த தத்துவத்தினால்தான் ஆலயங்களிலே இது போன்ற திரைகள் எல்லாம் அமைக்கிறார்கள். அந்த திரை அமைத்து அந்த திரை நீக்கி தரிசனம் தருகிறார்கள். எனவே வள்ளற் பெருமான் 7 திரை நீக்கி தரிசனம் கொடுத்தார். இங்கே ஐயப்பன் கோயிலில் ஒரு திரை, அந்த அஞ்ஞானம் என்ற ஒரு திரை விலகினால் ஞானமாகிய இறைவனுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கின்றது. திருப்பதிக்கு செல்லுகின்றார் தியாகராஜ சுவாமிகள், திரை போட்டிருக்கின்றார்கள். தெர தீயகராதா என்று ஒரு கீர்த்தனையை பாடுகிறார். எனவே அந்த கீர்த்தனையை பாடிய உடனே திரை விலகியதாக ஒரு செய்தி உண்டு. எனவே இறைவனுக்கு முன்னால் ஆணவம் என்ற ஒரு திரை இருக்கிறது, மாயை என்ற ஒரு திரை, கண்மம் என்ற ஒரு திரை, இதெல்லாம் மறைத்து கொண்டு இருக்கிறது. நம்முடைய கண்ணையே உலகத்தில் நிறைய மறைத்து கொண்டிருக்கிறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறியும், எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள். எனவே இறைவன் என்பவன் மெய்ப்பொருள், ஞான வடிவமானவன், உண்மையானவன், இயற்கையானவன். எனவே அந்த இறைவனை நாம் தெரிந்து கொள்வதற்கு, தரிசனம் செய்வதற்கு தடைகள், திரைகள் அதிகம் இருக்கிறது. அந்த திரைகளை எப்படி நீக்க வேண்டும் என்றால் பக்தியால் தான் அந்த திரையை நீக்க முடியும். ஆதிசங்கர் சொல்வார், சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலத்துவம், நிச்சலத்வே ஜீவன் முக்தி. ஒவ்வொரு மனிதனும் பிறந்தால் இனி பிறவாத ஒரு முக்தியை நோக்கி இறைவனிடம் வேண்டுகின்றார். அது எப்பொழுது கிடைக்கும் என்றால் அஞ்ஞானம் தீர்ந்தால் ஞானம் கிடைக்கும், ஞானம் கிடைத்தால் முக்தி கிடைக்கும். எனவேதான் ஐயப்பனை கண்டால் முக்தி கிடைக்கும் என்று சொல்வார்கள் ஐயப்பமார்கள் எல்லாம். அப்படி உள்ளே ஆபரணங்கள் அணிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஆபரணங்களை எல்லாம் அணிவித்த பிறகு அந்த ஐயப்பனுக்கு தீப ஆராதனை நிகழும். அந்த தீப ஆராதனை நிகழ்கின்ற அதே நேரத்தில் தான் அங்கே பொன்னம்பல மேட்டிலே, அது 4317 அடி உயரம் பொன்னம்பல மேடு. இந்த ஐயப்பனுடைய ஆலயம் 1567 அடி உயரம். எனவே இங்கிருந்து பார்த்தால் அந்த பொன்னம்பல மேடு தெரியும். அப்படி ஐயப்பனுக்கு இங்கே தீப ஆராதனை ஆகின்ற அதே நேரத்தில் பொன்னம்பல மேட்டில் அங்கே மகர ஜோதி தெரியும். ஏக காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. எனவே அந்த அருமையான ஜோதியை தரிசிப்பதற்காகத்தான் விரதம் இருந்து பக்தர்கள் எல்லாம் நடந்து நடந்து வந்து இவ்வளவு துன்பங்களையும் ஏற்றுக்கொண்டு பசி தாகத்தை எல்லாம் சகித்து கொண்டு இங்கு சபரிமலைக்கு வருகிறார்கள் என்றால் பக்தி. அந்த பக்தி அவர்களுக்கு மட்டுமல்ல, மிக அழகாக தாயுமானவர் பாடுவார், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே. ஒரு பக்தன் என்னைக்கும் தனக்கு மட்டும் முக்தி வேணும்னு வேண்டவே மாட்டான். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். சர்வே ஜனாகா சிகனோபவந்து, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறு ஒன்று அறியேன் பராபரமே. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 84 லட்சம் ஜீவராசிகள் இருக்கு. இந்த உலகத்தில் 84 லட்சம் ஜீவராசிகள் என்றால் வகைகள். 84 லட்சம் மட்டும் இல்லை, ஒவ்வொரு வகை, பாம்பு ஒரு வகை, பறவைகள் ஒரு வகை, அதுபோல மனிதர்கள் ஒரு வகை. அப்படி 84 லட்சம் வகையில் ஒவ்வொரு வகையிலும் பல கோடி ஜீவராசிகள் உள்ளன. எல்லாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இறைவன் வேண்டார். அதுதான் பக்தியினுடைய அடையாளம். அப்பொழுது எல்லோரும் நன்றாக இருக்கின்ற பொழுதும் இவனும் நன்றாகவே இருப்பான். எனவே பக்தியில் சுயநலமே கிடையாது. பக்தி என்பது ஒரு பொதுநலம். பக்தி என்பது இறைவனை துதிப்பது. அப்படி இறைவன் நமக்குள்ளே வந்துவிட்டால் நாமே இறைவனாக, இறைவனே நாம ஆகிறோம். அதனால்தான் ஐயப்பனுடைய மலைக்கு போகின்றவர்களையே சாமின்னு கூப்பிடுறோம். அவர் சாமியை தான் பார்க்க போறாரு, அவர் சாமி இல்லை. இவர் சாமியை பார்க்க போனாலும் இவரே சாமி ஆகி விடுகிறார். எனவே
போகின்றவர் ரமேஷின் பேர். ஆனால் அவர் கூப்பிடும்போது என்ன சொல்கிறோம்? ரமேஷ் சாமின்னு சொல்கிறோம். ஏன்? அவரே சாமி ஆகிடுறாரு. எனவே விரதம் இருக்கின்றாரு. எனவே பொதுநலம் அவர்கிட்ட வருகிறது. எனவே அவரையே சாமி என்று சொல்லுகின்ற அளவு இந்த ஐயப்பனுடைய வழிபாட்டில் அவ்வளவு மகத்துவம் இருக்கின்றது. அற்புதமான இந்த நிகழ்வை வழங்குபவர் மகர ஜோதி சிறப்பலையை வழங்குபவர் NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், பவர்டு பை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பழைய பட்டு புடவையை பணமாக்கிடுங்கள். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், கோவை. ஐயப்பனுடைய மகிமை அளவில் அடங்காது. அதாவது 1940 நவாப் ராஜமாணிக்கம் அவர்கள்தான் முதல்ல ஐயப்பனை அறிமுகப்படுத்துவார் நாடகத்தில். உண்மையான ஒரு புலியை கொண்டு வந்து அந்த புலியின் மேலே ஒரு சிறுவனை அமர வைத்து ஐயப்பன் சொன்னார். 1940. 1950 இந்த ஐயப்பனுடைய ஆலயம் ஒரு தீ விபத்து ஆனபோது தமிழகத்தை சார்ந்த மதுரை PT ராஜன் அவர்கள்தான் புதிய ஐயப்பனுடைய சிலையை வைத்தார். அப்படி ஐயப்பனுடைய சிலைக்கும் தமிழகத்துக்கும் பல தொடர்புகள் உண்டு. எனவே இன்று உலகமெல்லாம் போற்றுகின்ற ஒரு தனிப்பெரும் கடவுளாக ஐயப்பன் இருக்கின்றார். எனவேதான் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் எல்லாம் வந்து தரிசிக்கிறார்கள். இன்றைய தினம் நேரலையில் எல்லா தொலைக்காட்சிகளும் நேரலையாக அந்த தரிசனத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றன. புது யுகம் தொலைக்காட்சி இந்த அற்புதமான நேரலையை மகர ஜோதி தரிசனத்தை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், உள்ளத்தில் ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும், வெள்ளத்தின் பெருக்கை போல் களைப்பெருக்கும் கவிப்பெருக்கும் நேருமாகில் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழிகள் பெற்று பதிவு கொள்ள. குருடர்களுக்கு கூட கண் கிடைக்கும். எனவே முட்டாள்களெல்லாம் ஞானிகள் ஆகி விடுவார்கள். எனவே ஐயப்பனுடைய அந்த தரிசன மகிமையாலே எல்லோரும் எல்லா பெரும் செல்வமும் எய்தலால் இங்கே எல்லாருக்கும் எல்லாம் தருகின்ற ஒரு தெய்வமாக ஐயப்பன் இருக்கின்றார். காவல் தெய்வமாக இருக்கின்றார். இது அற்புதமான அந்த ஐயப்பனுக்கு தீப ஆராதனை நடக்கின்ற ஒரு அருமையான காட்சியை காணுகின்றோம். இந்த ஜோதி தரிசனத்தை தான் உலகத்தில் உள்ள அத்தனை பக்தர்களும் இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிறப்பின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நலம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி என்று கற்பனை கடந்த ஜோதியாக இறைவன் இருக்கின்றான். நகர ஜோதியாக காட்சி கொடுக்கின்றார். இங்கு சங்கு முழங்குகின்றார். அந்த சங்க நாதத்திலே ஐயப்பனுடைய ஆலயத்திலே அருமையான அந்த தீப ஒளி தீப ஆராதனை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த காட்சியை பார்த்து பக்தர்கள் எல்லாம் பரவசப்படுகின்றார்கள். சாதாரண ஜோதி இல்லது, ஆதியும் அந்தமும் இல்லாத அரும் பெரும் ஜோதி, பாசம் பரஞ்சோதி, கேழில் பரஞ்சோதி, கேழில் பரங்கருணை, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. இதே ஜோதியைத்தான் கார்த்திகை மாதம் அண்ணாமலையிலே ஜோதியாக நின்று அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்கிறோம். தை மாதம் முதல் நாள் இந்த மகர ஜோதியை பார்த்து சுவாமியே சரணமையப்பா என்று அனைவரும் இங்கே வணங்கி மகிழ்கிறார்கள். இதே ஜோதியைத்தான் தைப்பூசத்தன்று அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்று தைப்பூச ஜோதியாக வணங்குகிறார்கள். எனவே இறைவன் ஒளிமயமாக ஞான வடிவமாக நமக்கெல்லாம் காட்சி கொடுக்கின்றார். அந்த சபரிமலையிலே அந்த மகர ஜோதியினுடைய தரிசனத்தைத்தான் இங்கு சன்னதியிலே தீப ஆராதனை மூலம் நாம் காணுகின்றோம். இதே நேரத்திலே வானத்திலே பொன்னம்பல மேட்டிலே அந்த மகர விளக்கு தெரியும், வானத்திலே மகர ஜோதி தெரியும். இவை அனைத்தையும் பக்தர்களெல்லாம் தரிசித்து இந்த பயணத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு நிறைவு நிகழ்வாக இதை நினைத்து மகிழ்வார்கள். இந்த இனிமையான நேரத்திற்குத்தான் இத்தனை நாட்கள் இவர்கள் காத்திருந்தார்கள். இந்த வருடம் இருந்ததெல்லாம் இந்த ஜோதி தரிசனத்திற்காக தான். எனவே அந்த ஜோதியை ரொம்ப அருமையாக நாம் இப்பொழுது பார்க்கின்றோம். இந்த ஜோதியைத்தான் வணங்குவதற்காக அனைவரும் விரதம் இருந்தார்கள். ஒரு புள்ளியாக, ஒரு நம்பிக்கை புள்ளியாக வானத்திலே தருகின்ற அந்த பொன்னம்பலம் மேட்டிலே ஜோதி, அந்த ஜோதியைத்தான் இந்த பக்தர்கள் எல்லாம் பரவசத்தோடு, என்றால் மேகமூட்டம் இருந்தால் தெரியாது, மேகமூட்டத்திலே மறைந்துவிடும்.
4000 அடி உயரமாக இருந்தால் கூட மேகம் சூழ்ந்த நிலையே தெரியாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் ஒரு அழகான வெண்புள்ளியாக அந்த பொன்னம்பல மேட்டிலே ஜோதியை நாம் காணுகின்றோம். அப்படிப்பட்ட பொன்னம்பல வாசன் நெய்யப்பன் அற்புதமான ஒரு ஒளி வடிவாக நமக்கு காட்சி கொடுக்கின்றார். நம்பிக்கை புள்ளியாக ஒரு ஜோதியாக அந்த ஐயப்பன் இங்கே காட்சி கொடுக்கின்ற ஒரு அருமையான சூழலைத்தான் நாம் பார்க்கின்றோம். 3 முறை காட்சி கொடுப்பார் பொன்னம்பல மேட்டிலே. அந்த காட்சியைத்தான் பக்தர்கள் பரவசத்தோடு இங்கு நின்று அதை வழிபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த ஜோதி வழிபாடுதான் வாழ்க்கையிலே அவர்களுக்கு பலவிதமான சிறப்பையும் பரவசத்தையும் கொடுக்கின்ற ஒரு நல்ல காட்சி. மீண்டும் மீண்டும் அந்த ஜோதியைத்தான் நாம் கண்டு மகிழ்கின்றோம். இந்த ஜோதிதான் உலகத்திற்கே நன்மை செய்கின்ற ஒரு பெரும் ஜோதி. உலகம் யாவையும் தாம் உளவாக்குகின்ற ஒரு ஜோதி. உலகளாம் உணர்ந்து ஓதற்கரிய ஒரு ஜோதி. இந்த ஜோதியினுடைய தரிசனத்தை கண்ட ஒரு ஆனந்தத்திலே பக்தர்கள் எல்லாம் இங்கே கூத்தாடி அவர்கள் இடத்தை விட்டு அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஐயப்பனுடைய இனிய பயணத்திலே மகர ஜோதியினுடைய சிறப்பு இந்த நிகழ்வோடு மங்களகரமாக நிறைவடைகிறது. இந்த ஜோதியை பார்த்தவர்களெல்லாம் இனி அடுத்த ஆண்டு மகர ஜோதியை காண்பதற்காக நான் வருவேன். உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும். வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் ஏந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே என்று அனைவரும் இறைவனை வணங்கிவிட்டு தன்னுடைய இடத்திலிருந்து பிரிந்து செல்கிறார்கள். ஐயப்பன் உலகத்திலே அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுப்பார். எனவே ஐயப்பனை வேண்டி நாமும் வணங்குவோம். சுவாமியே சரணம் ஐயப்பா. இந்த அற்புதமான நிகழ்வை நமக்கு வழங்கியவர்கள் NC சந்தானம் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ். பவர்டு பை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பழைய பட்டுப்புடவையை பணமாக்கிடுங்கள். ஸ்ரீ சூர்யா பட்டு சென்டர், கோவை. அமர்ந்திடும் குழந்தை தெய்வம் அவன் அருள்வடிவாகி சபரியிலே அமர்ந்திடும் குழந்தை தெய்வம் அவன் ஆனந்தம் பரமானந்தம் ஐயப்பன் தரிசனம் ஆனந்தம்.